ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவரோட மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் பெறுகிறாருங்க. இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா பராபவருடம் தமிழ் வருடம் ஆரம்பித்த பிறகு வருகின்ற முதல் பயிற்சி கிரக பெயர்ச்சி குரு பெயர்ச்சி வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு அவர் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு வந்து உச்சம் பெறுகிறாருங்க. ஸோ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா முழு சுபர் கிரகம். அதாவது எல்லாருக்குமே வந்து எல்லா ராசிகளுக்குமே வந்து நல்லது பண்ணக்கூடிய கிரகம். அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அவரோட பார்வைகள் மூலமா சுபத்தன்மம் புதிய அமைப்புகள், அதாவது ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகணும், கல்யாணம் ஆகணும், எல்லாத்துக்குமே வந்து குருவை பார்த்துதாங்க நம்ம வந்து பலன் சொல்லுவோம். ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் மேஷராசிக்கு என்னென்ன பலன்கள் யோகங்கள், மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய யோகம்னே சொல்லலாங்க. திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், ஒரு கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாங்க. மேஷ ராசிக்கு இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதம். ஸோ மேஷ ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா முழு சுபர். அவர் வந்து ஒரு சூரியனும் அடுத்தது குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு நண்பர். ஸோ மேஷம் வந்து செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது அதிக பாக்கிய தன்மத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் மேஷ ராசிக்கு 4ஆம் இடமான கடக வீட்டில் வந்து குரு பெயர்ச்சி வந்து உச்சம் பெறுகிறார். ஸோ 4ஆம் இடம் என்றது 12 வருடத்துக்கு பிறகு குரு பகவான் அவரோட உச்ச வீடான கடக வீட்டுக்கு வரும்போது அனைத்து ராசிகளுக்குமே யோக பலன்களையும் பாக்கியங்களையும் கொடுக்க போகிறார். முக்கியமாக மேஷராசி இவ்வளவு நாளாக நீங்க இருந்து வந்த பெரும் கஷ்டம், துயரம், அவமானம், அதாவது என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ எல்லாத்திலுமே வந்து தடங்கள், குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனை, வேலை செய்யும் இடத்தில், தொழில் செய்யும் இடத்தில் வந்து தடங்கல்கள், முன்னேற்றம் இல்லை, அவச்சொல், அவப்பெயர், தேவையில்லாத அவமானங்கள், எல்லா அவப்பெயரும், அதாவது ரொம்ப நாளாவே வந்து இப்போ வந்து 7.5 சனியா வந்து விரயச்சனி ஆரம்பிச்சு சனி பகவான் உங்களோட 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வந்தாரு. அதற்கு முன்னாடித்திலிருந்தே உங்களுக்கு வந்து அடி மேல அடின்ற மாதிரி தான் நீங்க ஒரு ஒரு இருக்கலாமா வேணாமா என்ற மனநிலைமையில ஒரு குழப்பத்துல இருந்து வந்த மேஷ ராசிக்கு இது ஒரு விடிவு காலம், ஒரு பொற்காலம், அதாவது ஒரு கோடீஸ்வர யோகத்தை அமைப்பு குடிக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி இருக்குதுங்க. கோடீஸ்வர அமைப்புனா ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 9 உங்க ராசிக்கு 9க்கு அதிபதி. அதாவது அவர் தான் உங்களுக்கு அனைத்து பாகியங்களும் கொடுக்க போறார். அவரும் தான் விரையாதிபதி. அதாவது மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மீன வீட்டிற்கு அவரும் தான் விரையாதிபதி. ஸோ இப்பொழுது இவர் சுப விரயங்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெடி ஆயிடுவாருங்க மேஷ ராசிக்கு. ஒண்ணா பார்ப்போம். முக்கியமாக நீண்ட நாளாக இருந்து வந்த தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவாருங்க. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில், இப்ப 4ஆம் இடம் என்றது கேந்திரம் ஸ்தானம் சொல்லுவாங்க. 1, 4, 7, 10. ஸோ 4ஆம் இடத்தில் குரு வந்து இருக்கிறதுனால சில பாதகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு, அதாவது பொதுவான இதுல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து குரு பாதகத்தை பண்ணுவார். ஏன்னா ராமர் வந்து வனவாசம் போனது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நடந்தது வந்து இந்த குரு பகவான் 4ஆம் இடம் வரும்போது நடந்தது. ஆனால் மேஷ ராசிக்கு குரு பகவான் வந்து பாகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர். அதனால் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. என்னென்ன யோகம்னு பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா அவரு உச்சம் பெறாரு. அதாவது பவர்ஃபுல்லா வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஃபுல் பவர்ஃபுல்லா, அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் குரு வந்து அவரோட நல்ல பலன், நல்ல காரியங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க. ஆனா கடக வீடம் வந்து அவர் வந்து கடக ராசியில அவரோட இடம் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம். அதனால அவரு பார்க்கிற இடமான அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்வையா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வைன்றது பொது பார்வை, அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வை என்ற 3, 7, 9 அமைப்பு கொண்ட பார்வைகளாக இருக்கிறது. ஸோ குரு பகவான் நின்ற இடத்தோட பலனையும் பார்க்கக்கூடிய பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர். ஸோ மேஷ ராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை, அவமானங்கள், தொழிலில் ஏற்பட்ட தடைகள், முன்னேற்றங்கள் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டு படுத்துருவாருங்க இந்த குரு பகவான். ஸோ அவர் முதல்ல 3ஆம் பார்வையா உங்களோட
8ஆம் இடம், அதாவது மேஷராசியோட 8ஆம் இடம் விருச்சக ராசி, உங்க ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்தை தான் அவர் பார்க்கிறாரு. ஸோ அவர் எந்த இடத்துல இருந்து பார்க்கிறாருன்றது முக்கியம். ஸோ அதனோட தன்மையும் அவர் பண்ணுவாரு, பார்க்கக்கூடிய இடத்தையும் தன்மையும் அவர் மாற்றுவார். ஸோ அவர் 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய சுகஸ்தானம், வீடு, இடம், பொருள், காரு, அதாவது புதிய வீடு அமைக்கணும், உங்களோட சுகத்தை எல்லாம் கொடுக்குற இடம் 4ஆம் இடம். சரிங்களா? சந்திரன் ஆட்சி பெறுற இடம். சரிங்களா? ஸோ மேஷராசி, ஸோ ராசி வந்து உங்க இதுல இருக்கும்போது சந்திரனோட ஆதிக்கத்தையும் நீங்க பெறுறீங்க. 4ஆம் இடம் வந்து சந்திரன் ஆட்சி பெறுற இடம். ஸோ அந்த இடத்துல குரு பகவான் இருக்கும்போது உயர்கல்வி படிக்கிறது, வீடு, இடம், வாகனம், கல்யாண அமைப்பு, குழந்தை பாக்கியம், அனைத்து சுகங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராயிடுவாரு. ஸோ குரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த அமைப்புகள் இருக்கும்போது அவர் 5ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் வீட்டை, அதாவது விருச்சிக ராசியை பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த அவமானங்கள், தடைகள், சில பிரச்சனைகள், அதாவது கெட்ட பெயர், முன்னேற்றங்கள், உங்களுக்கு வர வேண்டிய, அதாவது அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம், பொருளாதாரத்தை கொடுக்குற இடம், பண வரவு, அதாவது அபரிவிதமான பொருளாதாரத்தை கொடுக்குற இடமும் 8ஆம் இடம். அதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கர்கள் வந்து தொழிலில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்கலாம் பெரிய முன்னேற்றத்தோட, எதிர்பார்ப்போட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து இதுக்கு ஒரு 6 மாதத்துலேயே, ஒரு 1 இயர்லேயே வந்து இது இவ்வளோ மடங்கு எனக்கு பொருளாதாரம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற அமைப்பில் நீங்கள் வந்து ஒரு தொழிலையோ வேலையோ ஆரம்பித்து சேர்ந்துருந்தீங்கன்னா எல்லாமே ஒரு தடையாகவே இருந்திருக்கும். இந்த அமைப்பை மாற்றுவார். உங்களோட 8ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது எதிர்பாராத தனவரவு, பொருளாதாரம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த அவப்பெயர், அவச்சொல், ஏற்கனவே உங்களுக்கு வந்து நீங்க நீங்க பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அந்த விஷயத்தெல்லாம் அவமானங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த அவமானங்கள்லாம் உங்களுக்கு போக்கி உங்களுக்கு கௌரவ அந்தஸ்து, கௌரவ பொறுப்பு, பதவி நிலையை மாற்றுவார். சரிங்களா? அடுத்தது வந்து அவர் 7ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். ஸோ அவர் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த வேலை, தொழில், இடமாற்றம், அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து அதிகபட்ச உச்சக்கட்ட நிலைமை, பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பை கொடுத்துருவாருங்க. ஏன்னா குரு பகவான் வந்து தனக்காரகன். காலபுருஷ தத்துவப்படி அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே அவர் தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர், கல்யாண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பவர், குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அமைப்பை கொண்டவர். ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேலை முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வேலை மாற்றம் கன்ஃபார்மா காத்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குங்க, அரசு துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே உயர் பதவி, பொறுப்பு. ஏன்னா மேஷ ராசியில இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கத்துவம் கொண்டவங்க. உயர் பதவியில, அரசியல்ல, ராணுவம், போலீஸ் துறையில இருக்கிறவங்க, அரசியல் பொறுப்புல இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. ஸோ அவர் 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலுக்கு காரகரான சனி பகவானும் அவரோட வீட்டுல இருக்கும்போது, இவங்க குருவோட பார்வையில சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த தொழில் வளம் மேம்படும், பொற்காலமாக இருக்கும். இனிமே நீங்க உங்க காட்டுல வந்து மழைனே சொல்லாங்க. இப்ப யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணணும், வேலையில மாற்றம் எல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு இது ஒரு பொற்காலம், கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். ஏன்னா குரு பெயர்ச்சத்துக்கு அப்புறம் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசியும் ஒருவர், தொழில் விஷயமாகவும் எல்லா அமைப்புகளையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல் பார்வையா 9ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டு மூலயமா தொடர்பு, வெளிநாட்டு மூலயமா வர இன்வெஸ்ட்மெண்ட், மாணவர்கள் இருந்தால் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அமைப்பு, அனைத்து சகல சுகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவார் அவர் 9ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கும்போது. இந்த அமைப்பில், அதாவது உச்சம் பெற்ற குரு இந்த 3 இடங்களை பார்ப்பதால் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி அநேக வெற்றி, பொருளாதார வசதி, தொழில் மேம்படும், கல்வி, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி என அனைத்து சகல வசதிகளும் பெற்று சிறப்போட வாழ்வீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2. ஸோ இந்த குரு பயிற்சி பராப வருடம் பிறந்த உடன் வருகின்ற முதல் கிரக பயிற்சி திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி தான். இது வந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவரோட மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 26 ஜனவரி 2027 வரைக்கும் அவர் கடக வீட்டில தான் இருக்க போறாரு.
ஸோ ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் கடக ராசியில் கடக வீட்டில் இருந்து உங்களுக்கு லாபாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அனைத்து லாபங்கள், முன்னேற்றம், தொழில் வளம், பொருளாதார வளர்ச்சி, அதாவது ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன், சரிங்களா, உங்களுக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று எதிர்பாராத புகழ், வளர்ச்சி, அதாவது உங்களோட கௌரவம், அந்தஸ்து, பதவி எல்லாத்தையும் நீங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்புகள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லாபாதிபதி, அதாவது 8க்கு அதிபதி, அவர் தான் திடீர் அதிர்ஷ்டம், புகழ், அனைத்து கௌரவங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் கொண்டவர் குரு பகவான். உங்க ராசி பிரகாரம் அவரு தான் உங்களோட 11ஆம் வீட்டு அதிபதி. மீன ராசிக்கும் அவர் தான் குரு பகவான். அவர் உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உச்சம் பெற்று அவர் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மேரேஜ் இஷ்யூ, கல்யாண வாழ்க்கையில் இருந்த தடங்கல்கள், ஏன்னா சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது அனைத்து சகல வசதிகளையும், சகல சுகங்களையும், சகல சந்தோஷங்களையும், குழந்தை பாக்கிய அமைப்புகளையும் கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு தகுதி உடையவர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன், அதாவது சுக்கிரனுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமான மீன வீட்டிற்கு அதிபதி குரு பகவான். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்ற அமைப்புல 5ஆம் பார்வையா உங்களோட 7ஆம் இடமான விருச்சக வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ், அதாவது பொது வாழ்க்கையில், பொதுத்துறையில், அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அதாவது உங்களோட மனைவி மூலயமா சொத்துக்கள் வருது, மனைவி மூலயமா இருந்த பிரச்சனைகள் தீர்றது, முக்கியமா 7ஆம் இடம் சம்பந்தமான உங்களுக்கு பொது வாழ்க்கையில், உயர்கல்வி, வெளிநாடு தொடர்பு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்திலுமே உங்களுக்கு அதிக வளர்ச்சி. இதனால் வரைக்கும் அதன் மூலயமா கஷ்டத்திலையும், அதன் மூலயமா தடங்களையும், ஏன்னா ரிஷபராசிகள் கேட்டீங்கன்னா தெரியும், சார் எல்லாம் நான் வேலைக்கு போறேன் சார், அந்த இதுல இருக்கேன் சார், இந்த தொழில் பண்றதுக்கு முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்கேன் சார், எல்லாம் 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னவங்களுக்கான, ஆனா லாபங்கள் வராமல் இருந்தது, அதிக கடன் சுமை, அதிக மனக்குழப்பம், கஷ்டங்கள், லாபசனியா சனி பகவான் வந்து ஒரு வருஷமா அவர் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒரு லாபத்தையும் பார்க்காத அமைப்பை கொண்ட நீங்கள் இந்த அமைப்பெல்லாம் மாறும். ஏன் பார்க்கலன்னா குருவின் பார்வை, ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் 2.5 வருஷம் இருப்பாருங்க. 2.5 வருஷம் இருக்கும்போது அது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஆனா அவர் பொறுமையா, அதாவது அவர் மந்த கிரகம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு அமைப்பை, ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஆனால் குரு பாத்தீங்கன்னா, ஏன்னா 11ஆம் இடம் வந்துடுச்சு, ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சார் லாப சரின்னு சொல்லிட்டாங்க சார், சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்தாரு, ஆனா எந்த தொழிலையும் சரி, வேலையிலயும் சரி லாபம் வந்த மாதிரி தெரியலையே சார், ஒரே ஒரு வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ற அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கு, கமெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அதை குழம்பி இருக்காங்க. இந்த அமைப்பு ஏன்னா அவர் வந்த உடனே அதை கொடுக்க மாட்டாரு, அது பொறுமையா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததா அதை மாற்றக்கூடிய அமைப்பை மாற்றக்கூடியவர் குரு பகவான். ஏன்னா அவர் குரு பெயர்ச்சி அடைந்தவுடன் குரு பகவான் பார்வையில் சனி பகவான் விழுந்துருவார். சோ சனி பகவான் வந்த உடனே அவரோட கடுமையான பார்வை, ஏன்னா சனி பகவானுக்கும் பார்வை இருக்கு, சோ அவரோட பார்வையின் தன்மையும் அவரோட கடினத்துவத்தையும் சுபத்துவம் மாற்றக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பாரு. சோ உங்களுக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்க்கும் போது 5ஆம் பார்வையா நீண்ட நாளாக இருந்து வந்த தொழில் பிரச்சனை, சமூகத்தில் இருந்து வந்த அவப்பெயர்கள், கெட்ட பெயரு, பொருளாதார தடை, பொருளாதார வளர்ச்சியில் இருந்த மந்த நிலைமை அதாவது பொது வாழ்க்கையில் இருந்து வந்த அவப்பெயர்கள், கௌரவ குறைச்சல்கள், சில பேர்லாம் பாத்தீங்கன்னா உயர் பதவியில இருந்திருப்பாங்க, ஆனா ஒரு அந்த பதவிதான் பேரை தவிர அந்த பதவிக்கான அந்தஸ்து, அதுக்கான ஆளுமை தன்மை எல்லாம் இல்லாம ஒரு சாதாரணமான சும்மா போய் உட்காரதும் சைன் பண்றதும், அந்த மாதிரி அவரோட பேச்சு அவரோட பேச்சு பலிக்காது, அவரோட பேச்சு யாரும் மதிக்காத தன்மையிலெல்லாம் இருந்து வந்த ரிஷபராசி நேயர்கள் இப்பொழுது குருவின் பார்வைப்பட்டு நீங்க அதிகாரம் பெற்று, கௌரவ பொறுப்பு பெற்று, பதவி உயர்வு பெற்று, அதுக்குண்டான, அதாவது உங்க வாக்குக்கு எடுபட்டு உங்களோட வாக்குக்கு ஏற்ற மாதிரி தொழில் முறையும் வேலை முறையும் மாற்றக்கூடிய அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி கொடுத்துருவாருங்க 7ஆம் பார்வை மூலயமா. அடுத்தது பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை மூலயமாக இந்த அமைப்பெல்லாம் அவர் மாற்றி கொடுத்துருவார். அவர் 7ஆம் பார்வை அவங்களோட 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது குரு பகவான் பார்வை பட்டம் இடம் எல்லாம் பொன்னாகும், ஜொலிக்குங்க. சோ உங்களுக்கு எதிர்பாராத பாக்கியம், அப்பா வழியில் வர வேண்டிய சொத்துக்கள், அதாவது அப்பா மூலயமா வர வேண்டிய பிரச்சனை, அப்பா மூலயமா நீங்க அப்பாவின் சொத்துக்கள் வராம இருந்தது, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையா இருந்தது, உங்களோட அண்ணன் தம்பிகள்
பங்காளிகள் கூடயே இருந்த அதாவது மூத்த சகோதரர்கிடையே இருந்த பிரச்சனைகள், உங்களோட பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு தீர்த்து உங்களுக்கு அது ஆதாயமாகும், உங்களை வந்து சேரும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழி உறவுகள், இவ்வளவு நாள் பிரச்சனை இருந்த அப்பா வழி உறவுகள் எல்லாருமே வந்து உங்களுக்கு சாதகமாகவும் சுமூகமாகவும் உங்களோட முன்னேற்றத்துக்கு, உங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அமைப்புகள்லாம் கொண்டு செல்வார் இந்த 7ஆம் பார்வையா 9ஆம் இடம் பார்க்கும்போது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அனைத்து பாக்கியத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் குரு. அவரு 7ஆம் பார்வையா உங்களோட 9ஆம் இடத்தையே பார்க்கும்போது இந்த பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும். இது 100% நடக்கும். பாருங்க, ரிஷபராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா புலம்பி இருந்த அப்பா சைட்ல இருந்து எனக்கு பிரச்சனை இருக்குங்க, அப்பா சைடு வர சொத்து பிரச்சனையா இருந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது பாத்தீங்களா, எல்லா அமைப்புகளையும் மாற்றிடுவார் இந்த குரு பகவான். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து 9ஆம் பார்வையா உங்களோட 11ஆம் வீட்டை சனி பகவான் அதாவது மீன வீட்டுல இருக்கும்போது அனைத்து லாபங்களையும் இப்ப வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சியும் லாபங்களையும் கொடுக்கறதுக்கான தகுதி உடையவரா குரு பகவான் உணர்ந்துறாரு. ஸோ ரிஷபராசிக்கு இவ்வளவு நாளா எடுத்து வந்த தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அவமான பிரச்சனை, அதாவது நான் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்குங்க, ஒரு நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கீங்க, பார்ட்னர் பிசினஸ்லாம் இப்போ டெவலப் ஆயிருக்கு. நிறைய பேர் பார்ட்னர் மூலயமா வந்து தொழிலாம் ஆரம்பிச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா டெவலப்மெண்ட் இல்லாம உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கும், எல்லாமே வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் நீங்க அதுக்கு உண்டான லாபம், நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டபடியே இருந்திருப்பீங்க. ஒரு 5 லட்ச ரூபாவோ 10 லட்ச ரூபாவோ 20 லட்ச ரூபாவோ ஒரு கோடியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா வந்து அதுக்கு உண்டான லாபம் வரலங்க. ஒரு வருஷமா ஆச்சுங்க, 1 இயரா வந்து நான் வந்து காசு போட்டபடியே இருக்கு. ஆனா அதுக்குண்டான வருமானம், வளர்ச்சி, முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை. இது என்னங்க, இதை க்ளோஸ் பண்ணிடலாமா, மூடிடலாமா, இல்லை வேற பிசினஸ் பார்க்கலாமா என்ற ஒரு ஆழ்ந்த மனநிலை ஒரு கஷ்டத்துல இருக்கிற நிலைமை போக்கிடுவார் இந்த குரு பயிற்சி. அவரு முக்கியமான பார்வை, ஸ்பெஷல் பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையா உங்களோட 11ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள், பொருளாதார வளர்ச்சி, உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, தொழிலில் இருந்த பிரச்சனை, பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை, அதாவது இவ்வளவு நாளா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து லாபங்கள், பொருளாதார லாபம் மட்டும் இல்ல, சந்தோஷங்களும் சொல்றேன். அதாவது உங்களுக்கு மேரேஜ், அதாவது ரிஷபராசிக்கு வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, கணவன் மனைவி இருந்த பிரச்சனை, இல்லைன்னா கணவன் வந்து இல்லைங்க பிரிஞ்சு போயிட்டாங்க வந்து சேரணும், மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க வந்து சேர்ந்துருவாங்க, எல்லாத்துலயுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிற லாபம், தொழில லாபம், அதாவது குடும்ப வாழ்க்கையில் லாபம் என்ற மாதிரி குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு லாபம் 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 என்று சொல்லி எடுத்த காரியம், எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி லாபம் என்ற அமைப்பை பெறுவீர்கள் ரிஷபராசி நேயர்களே. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமா இருக்க போகுதுங்க. மிதனராசி நேயர்களே, உங்களுக்கு மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 1 2 3 4 பாதங்கள், புனர்பூசம் 1 2 3. மிதன ராசிக்கு ஆல்ரெடி 2ஆம் இடத்துல கடக ராசியில் வந்து உச்சம் பெறுகிற குரு பகவான் உங்க ராசிக்கு அவரு 7க்கு அதிபதி. அதாவது 7க்கு அதிபதி அதாவது பார்த்தீங்கன்னா உபயராசின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய இடம் 7ஆம் இடம். அதாவது குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கடகராசியில் உச்சம் பெறுகிறாருங்க. அதாவது உச்சம் பெறுதுன்றதுனா நிறைய இடத்துல அவர் டிரான்சிட் ஆகும்போது அவரோட இடத்தின் வலிமையும் அவரோட காரகத்துவத்தையும் அந்த இடத்தையும் தன்மையை பொறுத்து தான் அவர் செயல்படுத்துவார். ஸோ அவர் வந்து அவரோட அதிகபட்ச உச்ச நிலையை பெறக்கூடிய ஒரு கிரகம் வந்து ஒரு அதிக வலிமை பெறக்கூடிய இடம் வந்து குரு பகவானுக்கு வந்து கடகம் வீடு, உங்களுக்கு 2ஆம் வீடு. ஸோ அங்க வரும்போது உங்களுக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும், அதாவது உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் பாதகங்கள் இருக்கும். ஆனால் அது சுப பாதகங்கள் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி இருக்குங்க. என்னங்க சுப பாதகம்னா ஒன்றும் இல்லைங்க, மிதன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல நீங்க நீண்ட நாளாகவே ஒரு குழப்பம், ஒரு மனநிலை, அதாவது முக்கியமா இந்த மிதன ராசிக்காரர்கள் வந்து இந்த கல்யாணத்தினால டிலே ஆன ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குன்னா அது மிதன ராசியான குரூப் தாங்க. ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து கல்யாண தடை, முக்கியமா குடும்ப வாழ்க்கையில் போறதுக்கான அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏன்னா 2ஆம் இடம் என்றது உங்களோட குடும்பஸ்தானம், உங்களை அதாவது தனஸ்தானமும் குறிக்கிற இடம், உங்களோட வாக்குஸ்தானத்தை குறிக்கிற இடம். ஸோ நீண்ட நாளாக இருந்து வந்த கல்யாண தடை, கல்யாண பிரச்சனைகள்,
கல்யாண வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு மிதுன ராசிக்கு கொண்டு செல்வார். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக இருந்து வந்த வேலை தடை, அதாவது நான் வேலைக்கு போக முடியாம சுத்திட்டு இருந்தேங்க, ஒரு 6 மாசமா வேலை இல்லாம இருந்தேன், 1 வருஷமா வேலை இல்லாம இருந்த அமைப்புல, ஏன்னா கர்ம சனியா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்த உடனே வேலையில டிஸ்டர்பன்ஸ், வேலையில பாதிப்பு. ஏன்னா சனீஸ்வரன் 2.5 வருஷம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை மாற்றம், தொழில் மாற்றத்தெல்லாம் பண்ணி டிஸ்டர்பன்ஸை கொடுத்து பொருளாதாரத்துல மந்த நிலைமை, எதுக்கு எடுத்தாலும் கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை. நீங்க வேலைக்கு போயிட்டு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தவங்க எல்லாம் வந்தீங்கன்னா அதுக்கான இது வந்திருக்காது, சம்பளமோ அதுக்குண்டான ஊதியமோ அதுக்குண்டு பிசினஸ்ல இருந்தவங்கலாம் அதுக்குண்டான வளர்ச்சியோ எதுவுமே இல்லாம 1 வருஷமாவே ஒரு குழப்ப நிலையில என்னடா அந்த பிசினஸ் மூடிடலாமன்ற அமைப்பெல்லாம் இருந்து பாத்தீங்களா. இந்த அமைப்பை மாற்றும் இந்த குரு பயிற்சி உங்களை தொழிலிலும் சரி வேலையிலும் சரி உச்சக்கட்ட நிலைமை கொண்டு செல்லும். முக்கியமா மேரேஜ் வாழ்க்கைக்கு போயிடுவீங்க மிதுன ராசி. அடுத்தது இந்த தொழில் வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏன் இதை மாறுது, குரு பகவான் பாத்தீங்கன்னா அவருக்கு 3 பார்வைகள் இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அவர் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் பலப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பார். அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, இப்போ நான் கர்ம சனியில 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வேலையில டிஸ்டர்பன்ஸ், இந்த தொழில் பிரச்சனை எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, எல்லாமே மாற்றுவாருங்க. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது உங்களோட வேலையை கொடுக்குற இடம், வேலையில வளர்ச்சி மாற்றத்தை கொடுக்குற இடம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வேலை நல்ல மாற்றம், தொழிலில் நல்ல மாற்றம், முன்னேற்றம் அதெல்லாம் கொண்டு செல்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள், அதாவது சுப கடன்கள் வாங்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ வேலை மாற்றம் இருந்தாலும் அவர் உங்களோட இப்போ மேரேஜ் வாழ்க்கைன்னு போகும்போதும், தொழில் மாற்றம் போடும்போதும், பிஸ்னஸ் முன்னேற்றம் பண்ணும் போதும் நீங்கள் கடன் வாங்கி ஆகணும். பண வரவெல்லாம் வரத்துக்கான அமைப்பு எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி வந்த உடனே உங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன், புதிய கடன் வாங்குவீங்க. அது உங்களோட கல்யாண வாழ்க்கைக்காகவும் சரி, குடும்ப வாழ்க்கைக்காகவும் சரி, முக்கியமாக உங்கள் தொழில் பண்ணுறதுக்காகவும் சரியான இதெல்லாம் மாற்றம் ஏற்படும். முக்கியமாக பழைய கடனும் தீர்ப்பீங்க. ஸோ ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அந்த கடனும் தீர்க்கறதுக்கான அமைப்பு இருக்குது, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, உங்களுக்கு இருந்து வந்த அவமானம், அதாவது கௌரவ குறைச்சல்கள், அவப்பெயர்கள், ஒரு நிறைய இப்போ மிதுன ராசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சனி இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கெட்ட பேர், தேவையில்லாமல் அவச்சொல் பெயர்லாம் இருந்திருக்கும். அந்த அமைப்பெல்லாம் அவமானங்கள், அதாவது உயர்ந்த நிலை இருந்தவங்களாம் கீழே போனவங்களுக்கெல்லாம் இப்போ வளர்ச்சி ஏற்படும். படிப்படியாக அதில் முன்னேற்றம், படிப்படியான வளர்ச்சி, படிப்படியாக மாற்றம், படிப்படியாக நல்ல பேர். நீங்கள் அவர் இல்லை, நீங்கள் இந்த இதை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த அமைப்பெல்லாம் மாற்றி உங்களோட கௌரவம், உங்களோட பதவி, உங்களுக்கு நல்ல பெயர் வரத்துக்கான அமைப்பு, உங்களோட பேரு புகழ் அமைப்பு மாறுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குங்க. 9ஆம் பார்வை உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது முக்கியமாக தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தொழில், வேலை, முன்னேற்றம், மாற்றம். இப்போ நிறைய பேர் வீடு வாங்கணும், வீடு கட்டணும். இப்போ மேக்சிமம் இந்த மிதுன ராசிக்காரங்கள்லாம் மேரேஜ் வாழ்க்கை, தொழில் மாற்றம், முன்னேற்றம் பண்ணியிருந்தாலும் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கவங்க அந்த அமைப்பெல்லாம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும். சில பேர் ஒரு கனவு ஆசையாக வச்சுருப்பாங்க, இந்த வருஷமாச்சும் வீடு கட்டணுன்ற ஆசைலாம் இருந்ததுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, புதிய இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு, புதிய வீடு, இடம், நிலம் வாங்கி இந்த முக்கியமாக வீடு கட்டுற அமைப்பு இருக்கிற இந்த வருஷத்திலே நான் இப்போ சொல்லியிருப்பேன். மிதுன ராசிகளும் நீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த அமைப்பு இருக்கு. மொத்தத்தில் இந்த குரு பகவான் அந்த பராபவரிடம் தொடர்ந்து வருகிற முதல் கிரக பெயர்ச்சி குரு பகவான் 6ஆம் இடமான உங்களோட எதிரிகள் ஸ்தானம், நோய் ஸ்தானத்தில் பார்த்தாலும், 8ஆம் இடத்தை பார்க்கும் போதும், 10ஆம் இடத்தை பார்க்கும் போதும் தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, புதிய கடன் வாங்குவீங்க. நீண்ட நாளாக இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனை, சில பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட், அந்த உடல்நலை பிரச்சனை எல்லாம் மாறும். தேக ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி பராபவரிடம் முடிந்த பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை, குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கை. இந்த வருடம் ஃபுல்லாவே உங்களுக்கு செழிப்பா இருக்க போதுங்க. தொழில் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், பணமழைங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4. ஸோ கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ராஜயோகம், அதிர்ஷ்டம், பொற்காலம்னு சொல்லலாங்க.
எல்லா பாக்கியமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க இருந்த குழப்பத்துல பிரச்சனை இல்லை. ஏன்னா 1 வருஷமா 1.5 வருஷமா உங்களோட அதாவது உங்களோட பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும், சுபத்தன்மையும், கௌரவத்தையும், அந்தஸ்தையும், வேலையிலையும் உங்களுக்கு வர வேண்டிய அதாவது உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய பதவி உயர்வு, புகழ், அதாவது புதிய புதிய திட்டங்கள், முயற்சிகள் எல்லாத்தையுமே ஒரு தடை, ஒரு கவலை, ஒரு எதுலையுமே ஒரு தோல்வி, எதை பண்ணாலுமே வந்து ஒரு வெற்றி இல்லை, ஒரு குடும்பத்துல பிரச்சனை, தொழில் பண்ற இடத்துல பிரச்சனை, பொது வாழ்க்கையில பிரச்சனை, அதாவது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்ப நிலையிலையும் மந்த நிலைமையிலையும் ரொம்ப வந்து என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம எப்படி இருந்தோம். ஏன்னா கடகராசினியர்கள் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்டா இருக்கிறவங்க. ஏன்னா சந்திரன் ஆதிக்க கொண்ட கிரகம், அதாவது ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மீடியா, முக்கியமா மீடியால இருக்கிறவங்க, சினித்துறையில இருக்கிறவங்க, நாடகத்துறை, இந்த மாதிரி பப்ளிக் ரிலேட்டடா இருக்கிற துறையில இருக்கிறவங்க எல்லாம் கடகராசிக்காரர்கள் வந்து இந்த 1.5 வருஷமா வந்து ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த பழைய பிரச்சனை, பழைய தொல்லைகள், பழைய என்னென்ன நீங்கள்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, என்னதுக்கெல்லாம் முயற்சிகள்லாம் உங்களுக்கு தடைகள் வந்ததோ, எதனால உங்களுக்கு வந்து அவப்பெயர்கள், கெட்ட பெயர் வந்தது, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை, இந்த அமைப்பெல்லாம் குரு பகவான் மாற்றத்துக்கு ரெடி ஆயிடுவாருங்க. ஏன்னா அவரு உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி, உங்களுக்கு 9க்கும் அதிபதி, அதாவது பாக்கியாதிபதி அவருதான். அவரு உங்க குரு பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்று அவர் உங்க இடத்தையும் சுபத்துவம் படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்வையா 5, 7, 9 என்ற 3 பார்வைகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ 5ஆம் இடமான உங்களோட விருச்சக வீட்டை அவர் பார்க்கிறாரு 5ஆம் பார்வையா. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையா உங்களோட 7ஆம் வீட்டையே பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையா உங்களோட 9ஆம் வீட்டையே பார்க்கிறாரு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் குரு நின்ன இடத்திலிருந்து அவர் நின்ன இடத்தையும் அவரோட பார்வையும் பாற்ற இடங்களும் உங்களுக்கு சுபத்துவம் பெறும். சுபத்துவம் பெற்று அதன் மூலமா உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்தந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் வாழ்க்கையில் எதிர்காலம், பொற்காலம், ஒரு வசந்த காலம்னு சொல்லலாங்க. அதுல முக்கியமா 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட நாளா இருந்து வந்த பொது வாழ்க்கை பிரச்சனை, பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் இருந்து வந்த தடைகள், உங்க குழந்தைகளின் ஆரோக்கியம், குழந்தைகளின் படிப்பு, சில பேர் மாணவர்கள் கடகராசியில இருந்தீங்கன்னா படிப்புல ஒரு தேக்க நிலை, மந்த நிலைமை, என்னடா ஒரு காலேஜுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஏன்னா இப்போதான் கல்வியெல்லாம் முடிஞ்சிருக்கு, எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ கடகராசி நேயர்கள் எந்தெந்த கல்லூரிக்கு என்னென்ன படிப்பு படிக்கணும், ஏன்னா கல்வியை குறிக்கிற இடம் 5ஆம் இடத்தை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கும்போது முக்கியமா மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு, நீங்க தேர்ச்சி பெற்ற துறையிலையும் சரி, நீங்க அப்ளை பண்ண அதாவது எந்த கல்லூரியில் உங்களுக்கு பிடித்தமான துறையெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணியிருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமைப்பை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கொடுத்து உயர்கல்வியை, பொது வாழ்க்கையும், பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மூலியமா பிரச்சனை எல்லாம் இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் மாற்றி கொடுத்துருவார் குரு பகவான். சரிங்களா? 7ஆம் பார்வையா உங்களோட 7ஆம் இடத்தையே பார்க்கும்போது கல்யாண வாழ்க்கை, பொது வாழ்க்கை, அதாவது இவ்வளவு நாளா நீ கடகராசிக்காரர்கள் வந்து கல்யாணத்துல வந்து தடைப்பட்டு இருந்த வந்த சிக்கல்கள், இப்போ வந்து மேரேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்கலாம் சார் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ஜோசியரை பார்க்கறது போய் பண்ணிருப்பா, இல்லை சார் இப்போ வேணாம், ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் வரும், பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த குரு பகவான் உங்க ராசியில் உச்சம் பெறும்போது மேரேஜ் வாழ்க்கை உள்ள போறதும், கல்யாண அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருந்து வந்த அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுத்துறையில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பெயர், பதவி உயர்வு, நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் இடம்ன்றனால கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா நீங்க வந்து வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை இடம் வாங்கணும் என்ற அமைப்புல இருந்தீங்கன்னா, ஏன்னா
காலபுருஷ தத்துவப்படி அவரு குரு பகவான் 9க்கு அதிபதி. அதுவும் இல்லாம 4ஆம் இடத்தை கொடுக்குற இடமும் வந்து வீடு, இடம், பொருள், சுகத்தன்மை கொடுக்குற இடம். ஸோ அந்த 4ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறும் காரணம் அதுதான். அவர் உச்சம் பெறத்துக்கான அமைப்பும் அதுதான். ஸோ அங்க வந்து அவர் அதிக பலத்தன்மை படும்போது நீங்க நீண்ட நாளாக பிளான் பண்ணியிருந்தீங்க, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இல்ல ஏற்கனவே இருந்த வீடை மாத்தி அமைக்கணும், ஆல்டர்னேட் பண்ணணும், இந்த அமைப்பை எல்லாம் மாற்றி கொடுத்துருவார் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் உயர்கல்வி, தொழில் வசதி, கல்வி இதெல்லாம் இருக்கும். 9ஆம் பார்வையை 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பா வழியில் இருந்து வந்த பிரச்சனை, அப்பாவோட பிசினஸ் எடுத்து ரன் பண்றது, அப்பாவோட தொழிலை டெவலப் பண்றது. ஏன்னா கர்மகாரகன் சனியும் அங்க இருக்காரு. ஸோ சனியோட சேர்ந்து குருவின் பார்வையிலும் போது அப்பாவின் தொழில் மூலயமா வளர்ச்சி அடைகிறது, பூர்வீக சொத்து வந்து சேர்றது, அப்பா வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், உங்களோட அண்ணன் அதாவது உங்களோட சகோதரர்கள், மூத்த சகோதரர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க. ஸோ இந்த அமைப்பு, அதாவது உங்களோட 6க்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது முக்கியமா இந்த வேலை, தொழில், பொருளாதாரம், கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துவாரு. இந்த மறைமுக எதிரிகளா இருந்தா பாத்தீங்களா, வேலை விஷயமா உங்களை எப்பயாவது கீழே தள்ளி உங்களை வந்து உங்களோட புகழ், உங்களை வளர்ச்சியை தடுக்கணுன்ற அமைப்பெல்லாம் இருந்து அவங்களை எல்லாரையும் வந்து அழித்து உங்களை புகழின் உச்சைக்கு கொண்டு செல்ற அமைப்பெல்லாம் குரு பகவான் கொடுத்துருவார். ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா அந்த அமைப்பையும் உங்களுக்கு, தேக ஆரோக்கியத்தில் புத்துணர்ச்சி, மனது இருக்குன்னா இது சந்திரனோட வீடுன்றனால முக்கியமா உங்களுக்கு வந்து மன ரீதியா இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், அதாவது இது பண்ணலாமா வேணாம் என்ற குழப்ப நிலையை மாற்றி உங்க ஆரோக்கியத்திலும் சரி, உங்களோட சிந்தனையிலும் சரி ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கி தொழில் பலம், உங்களோட பொருளாதாரம், உங்களோட கடன் பிரச்சனை, தொழில் எல்லாத்தையுமே வந்து இந்த குரு பகவான் கடக ராசிக்கு, ஏன்னா உங்க ராசியில தாங்க அவர் உச்சம் பெறாரு, உங்க ராசியில இருந்து தான் எல்லா ராசியுமே பாக்குறாரு. ஸோ முதன்மை, அதாவது புகழின் உச்சிக்கு போகக்கூடிய முதன்மை பெற்றும் ராசிகளில் கடக ராசியும் பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோக லாபம், அமோக வெற்றி, தொழில், பொருளாதாரம், கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அனைத்து சுகங்களும் பெற வாழ்த்துகிறோம். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பராபவ வருடம் பிறந்த வர முதல் கிரக பயிற்சி குரு பகவான். அவர் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:50 மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு அவர் உச்சம் காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடு அவர் உச்சம் பெறக்கூடிய வீடு. 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த உச்ச குருவால் அனைத்து ராசிகளுக்கும் பேரு, புகழ், பொருளாதார வளர்ச்சி, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஒரு வெற்றி, புகழ், பதவி உயர்வு, அனைத்து சகல வசதிகள். ஏன்னா அந்த ஒரு வருஷம் வந்து குரு பகவான் அவர் உச்சம் பெற்று கடக வீட்டில தான் இருக்க போறாருங்க. இந்த அமைப்பில் அவர் இருக்கிற இடத்தின்படியும் அவருக்கு பார்வை பலன் இருக்கு. அதாவது அவரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அவர் இருக்கிற இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருக்கிற இடத்தையும் பார்க்கிற இடத்தையும் சுபத்துவம் பண்ணி அதனுடைய பலன்களையும் வெற்றிகளையும், உங்களுக்கு இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகளை வந்து, ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களிலே வந்து முழு சுபர், அனைவருக்கும் வந்து பாரபட்சமின்றி நல்லதை செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவர். அதே தன்மை அவர் வந்து இருக்கிற இடத்துக்குண்டான அமைப்பையும் பாசிட்டிவா செய்வார். பாசிட்டிவான என்னன்னா, அங்க ஒரு கெட்டது செய்கின்ற அமைப்புல இருந்தாலும் அந்த கெட்டதையும் நல்லதா, அதாவது அதிகமாக கொடுக்குற அமைப்பும் அவர்கிட்டே தான் இருக்கு. நல்லது கொடுக்கறதுலயும் 100% கொடுப்பாரு, கெட்டது கொடுக்கறதுலயும் 100% கொடுப்பாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த உபய ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உபயராசிக்குன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி, மிதுன ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி குரு பகவானா வருவாரு. அவரு தான் இந்த உபயராசிகளுக்கு வந்து பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதி வந்து எப்பயுமே ஆட்சி பெற்று வலுப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில பாதகங்கள் பண்ணக்கூடிய கடமைப்பட்டவர். இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ஆல்ரெடி அஷ்டம சனி வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தில், அவரோட குரு வீட்டிலே வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து நிறைய பேர் புலம்புறது நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். என்னன்னா ஹெல்த்ல பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, நல்லா இருந்தவங்கலாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனவங்க, ஏற்கனவே அவங்களோட அம்மாவை இழந்தது, அதாவது சிம்மராசியோட தாயார் இழந்தவங்க, இந்த மாதிரி முக்கியமா துயர நிலையில் அதிகமான கஷ்டங்களையும் அதிகமான
பர்சனல், அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப், சொந்தக்காரங்க, அதாவது அவங்களோட சில உறவுகளை இழந்தவர்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்களை வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 வருஷமா அந்த சனி பெயர்ச்சி நடந்ததுல இருந்தே தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, நிறைய பேர் வந்து தாயாரின் இழப்பு, அவங்களோட சிம்மராசி நேயர்களோட உடல்நிலையில வந்து பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, ரொம்ப வந்து அதாவது அதனால வேலைக்கு போக முடியாம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிடு 6 மாசம் 8 மாசம் 1 இயர் ஹாஸ்பிட்டல் இருந்து, அதனால வந்து பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, அதனால தடைகள் தடங்கல்கள் எல்லாமே இருந்து வந்த நிலையை இந்த குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவான் 12ஆம் இடமான உங்களுக்கு கடக வீட்டில் வந்து உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி கொடுக்கறதுக்கு அவரு சாதகமான அமைப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் வந்துருவாருங்க. ஸோ குரு பகவான் உங்களுக்கு வந்து யோகாதிபதி 5க்கு அதிபதி, சரிங்களா? அவர் தான் தனுஷு வீட்டில் ஆட்சி பெறுகிறார் உங்க ராசிக்கு. ஸோ உங்களுக்கு அவர் 12ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெறக்கூடிய போது உங்க ராசியில் இருந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருட கடைசியில் வந்து பெயர்ச்சி அடைஞ்சு அவர் கூட சேர்ந்துருவார். ஸோ இந்த நிலையில் யாரெல்லாம் சிம்ம ராசியில் இருக்கிற மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது எல்லா அமைப்பிலும் சிறப்பா இருக்குங்க. முக்கியமா வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாட்டு மூலயமா போய் வேலை செய்யறது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குரு பகவான் பார்வை பலன் இருக்கின்ற, ஏன்னா மாணவர்களுக்கு இந்த பார்வை பலன் எப்படி வந்து பார்ப்போம், ஏன்னா அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு 5ஆம் பார்வையா. ஸோ 4ஆம் இடம் என்றது அது உயர்கல்வி குறிக்கிற இடம், கல்வி பதவி குறிக்கிற இடம். ஸோ இந்த அமைப்புல, ஏன்னா அவர் 5ஆம் அதிபதி உச்சம் பெறும்போது யாரெல்லாம் வந்து ரிசர்ச் ரிலேட்டடா படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும், அதே மாதிரி மருத்துவத்துறையில படிச்சு மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குங்க இந்த குரு பெயர்ச்சி மாற்றத்துக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானையும் அவர் பார்க்கறதுனால 9ஆம் பார்வையா மருத்துவ படிப்பு மாணவர்கள் வந்து யாரெல்லாம் மருத்துவ படிப்பு படிக்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்க உள்ளூர்ல இருந்து வெளிமாநிலம் போறதோ இல்ல வெளிநாட்டுல போயிட்டு மருத்துவ கல்வி படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி பண்ணி கொடுத்துருவார். ஸோ மாணவர்கள் உயர்கல்வி இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு எதிர்காலம் பொற்காலம்னு சொல்லாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கும்போது, ஏன்னா இவர் வந்து உங்களோட 5க்கு அதிபதி, அவர் தான் 8க்கு அதிபதி. ஸோ நீண்ட நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அதாவது சிம்மராசிக்காரெல்லாம் நிறைய பேர் புலம்புனது வந்து கேட்குதுங்க. என்னன்னா தொழிலில் ஒரு நிரந்தரம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை, ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சுங்க, நான் ஒன்று நம்பி பண்ணேன் அதனால லாஸ் ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரி நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறன்ற அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் மாற்றுவார். 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது வெளிநாடு போறது, வெளியூர், அதாவது வெளியூர்ல இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வர்றது, வெளி மாநிலத்துல நீங்க தொழில் பண்ண அமைப்பெல்லாம் வந்து கஷ்டத்துல இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றம் உண்டாகும், பொருளாதார மாற்றம் உண்டாகும், தொழில் வளம் மேம்படும். முக்கியமா உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து கேது பகவான் உங்க ராசியில இருக்கும்போது உடல்நல பிரச்சனை, ஹாஸ்பிட்டலும் வீடுக்குமா வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை இருந்த அமைப்பெல்லாம் மாற்றி உங்க தேக ஆரோக்கியத்தில் உங்க உடல் நலத்தில் உங்கள் உடல் நலம் கன்ஃபார்மா மேம்படுங்க. ஏன்னா உங்க உடல் நலம் மேம்படும் போது அடுத்த விஷயம் வேலை, பொருளாதாரத்தை நோக்கி நீங்க போவீங்க, எதிரிகள் மறைவார்கள், இந்த அமைப்பெல்லாம் மாறும். அதுவும் இல்லாம 8ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, ஏன்னா 8ஆம் இடம்ன்றது நீங்க எதிர்பாராத பணவரவு, அதாவது உங்களுக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, தொழில் பண்றீங்க, அது மூலயமா கொஞ்சம் பண வரவு, அதுக்கு அதாவது உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய சம்பளமோ, உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய ஒரு பிசினஸோட வரவு வந்து வராம இருந்தது பாத்தீங்களா, அது வரும். அது நார்மலா அது வர ஆரம்பிச்சிடும் படிப்படியாக. இந்த குரு பகவான் மாற்றம் நடந்த உடனே உங்களுக்கு பண்ணக்கூடிய முதல் விஷயம் ஆரோக்கியம் மேம்படும், ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் மேம்படும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த பண வரவு எல்லாம் பிரச்சனை இருந்து பாத்தீங்களா, அதெல்லாம் படிப்படியா வர ஆரம்பிச்சிடும். அடுத்த கட்ட நிலைமை பாத்தீங்கன்னா அவரு 9ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், தனவரவு, மூத்த சகோதரர்கள் உள்ள உங்களோட பூர்வீக சொத்து, இல்ல உங்களுக்கு நியாயப்படி வர வேண்டிய ஒரு சொத்து வந்து ஒரு கேஸ்ல இருக்கு, ஒரு சட்ட சிக்கல்ல இருக்கு, ஒரு பஞ்சாயத்துல இருக்குன்னா உங்களுக்கு அது சாதகமான தீர்ப்பு வந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு ஒரு குபேர அந்தஸ்து, அதிர்ஷ்ட யோகம்னு சொல்லலாம். இப்போ நீங்க வந்து நார்மலா ஒரு மாச வருமானம், ஒரு சம்பளத்துல இருக்கீங்கன்னா அந்த சொத்து வந்தா ஒரு பெரிய கல்யாணம் பண்றது, இதை வச்சுமா ஒரு தொழிலை டெவலப் பண்றது, ஒரு 10 வருஷமா நான் வந்து இந்த சொத்து வந்தா எனக்கு வராம இருக்குங்க, வருமா வரலன்னு கேஸ்ல இருக்கு பாத்தீங்களா, ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, அதுக்கான வழக்கெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா
அந்த சொத்துக்கள் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நடந்த உடனே இருக்குங்க. நடந்த உடனே ஒரு 3 மாசத்துல இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஏன்னா அவர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த அமைப்பெல்லாம் மாற்றி கொடுத்துருவார் இந்த குரு பகவான். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு புகழ், கல்வி, பேரு, உடல்நிலை, தேகநிலை மாற்றம், மனதில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது உங்க ஏன்னா கேதுவும் உங்களுக்கு வந்து டிசம்பருக்கு அப்புறம் மாறிடுவார், உங்க இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதனால் உங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் ஒரு தெளிவு பெற்று உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ராஜயோகம், புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் அவர் அங்கதான் இருக்க போறாரு. உங்களுக்கு அனைத்து யோகம், ஏன்னா பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு அவருக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் 12 வருடங்களுக்கு பிறகு. இதே அவர் வேற இடத்துல இருந்தாருன்னு வச்சுங்களா, பலனே வேற மாதிரி இருக்கும். ஸோ கன்னிராசி நேயர்கள் கோடீஸ்வர யோகம், தன யோகம், லாப யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த குரு பயிற்சியால. அது ஒண்ணா பார்ப்போம். என்ன சார் நீங்க சொல்றீங்க, இவ்வளவு நாளா இவ்வளவு கடன் பிரச்சனைங்க, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வெளியே போனாலே எனக்கு வந்து கடன் தொல்லை பிரச்சனை எல்லாம் இருந்து வந்த கன்னிராசிகள் என்ன காரணம்னா, 7ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு வருஷமா இருந்து உங்களுக்கு இருந்த அனைத்து கஷ்டங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், அதாவது வெளியே போனாலே சட்டச்சிக்கல்கள் பிரச்சனை, வெளி உலகத்தில சமூகத்துல வந்து உங்களுக்கு அவப்பெயரு, கெட்ட பெயரு, அதாவது இன்னும் பெருசா பிரச்சனை தாங்க. சொந்தத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா வீட்லயும் பிரச்சனை, கடன் தொல்லை, தொழில்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, அவப்பெயரு, ஏற்கனவே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எல்லாம் ஒரு லாபம் வரும்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ல இருக்குங்க, நான் எப்படி தொழிலை மாத்துவேன் என்ற புலம்பலெல்லாம் மாற்றி உங்களோட கஷ்டத்தையும், உங்களோட பொருளாதாரத்தையும், உங்களோட குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சி மூலயமாக. அதுவும் இல்லாம அது 11ஆம் இடத்துல வராருங்க. உங்களுக்கு 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல அதுவும் அவர் வந்து உச்சம் பெறும்போது, அதாவது அதிக சக்தி வாய்ந்த அமைப்பை பெறுகிறார். எப்பயுமே ஒரு கிரகத்துக்கான ஒரு வீடுகள் இருக்கு. அந்தந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க முழு பலத்தை அடைவார்கள். அந்த மாதிரி 12 வருடங்களுக்கு பிறகு அவர் அந்த 11ஆம் இடத்துல இருந்து அந்த இடத்தையும் குரு பகவானுக்கு வந்து 3 சிறப்பு பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அமைப்பின் மூலம் அவர் வந்து அந்த 3 வீட்டை பார்ப்பார் அங்கிருந்து. சோ அதனோட அமைப்பையும் அது மூலயமா வர வேண்டிய வசதிகளையும், வாய்ப்புகளையும், தடைகளையும் நீக்கி உங்களுக்கு முயற்சிகளையும், வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான அமைப்புகளை கொடுப்பார் இந்த குரு பகவான். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம், அதாவது அவர் வந்து 4க்கு அதிபதி, உங்களோட சுகஸ்தானம் 4ஆம் இடத்துக்கான அதிபதி, சரிங்களா? அவரு உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கன்னிராசி நேயர்கள்லாம் இப்ப யாரெல்லாம் இப்போ அந்த மிடில் ஏஜ்ல இருக்கீங்க, ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி லோன் ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்க, அந்த அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா 100% உங்களுக்கு லோன் வரத்துக்கான அமைப்பு, வீடு வாங்கறதுக்கான அமைப்பு, வீடு கட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா கன்னிராசி நேயர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த வருடத்தில் வீடு கட்டும் அமைப்பு, வீடு வாங்கும் அமைப்பு, இடம் வாங்க அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி நடந்த உடனே இதை வந்து நீங்க செயல்படுத்துவீங்க, நடைமுறைப்படுத்துவீங்க. இல்ல ஏற்கனவே எனக்கு வீடு இடம் இருக்கு சார், அந்த இடத்துல நீங்க பூமி பூஜை போட்டு வீடு கட்டுறதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த குரு பகவான். அதுவும் 9ஆம் இடத்துல. ஏன்னா 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் உங்க ராசியோட அது உபஜயஸ்தானங்க. உபஜயஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்து இருந்தாலே உங்களோட ஆசைகள், கனவுகள், உங்களோட வாழ்க்கை லட்சியம், உங்களோட எதிர்கால முயற்சி, எதிர்காலம் திட்டம்ன்றது என்னன்னா வேலைக்கு, அதாவது நான் புதிய வேலைக்கு போகணும், புதிய படிப்பு படிக்கணும், இந்த புதிய கல்வின்றது பாருங்க, இந்த துறையில போய் படிச்சு நான் வெற்றி பெறணும், இந்த துறையை நான் செலக்ட் பண்ணணும், இந்த கல்லூரியில போய் சேரணும், இந்த படிப்பு படிச்சா நான் இந்த வேலை கிடைக்கும், இதனால எனக்கு இவ்வளவு வாழ்க்கை மேம்படும், பொருளாதாரத்தில் நான் பெருசா அடைவேன், வெற்றி அடைவேன். எந்த இலக்கை நீங்க நோக்கி முயற்சி பண்றீங்களோ அந்த இலக்கை அடைவதற்கான அனைத்து பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். சோ அந்த 11ஆம் இடத்தில் தனாஸ்தா, அதாவது கால புருஷத்து தத்துவத்துப்படி பாகியத்தை கொடுக்கக்கூடிய 9க்கு அதிபதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனக்காரகனான குரு வந்து லாபஸ்தானத்துல உங்களுக்கு இருக்கும்போது அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? குரு பயிற்சி வளர்ந்த முதலில்
நீங்களும் ஒன்னா, அதாவது கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகளிலும் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசிகளிலும் உங்க ராசியும் வருதுங்க, கன்னிராசியில. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரு 7ஆம் பார்வையா உங்களோட 5ஆம் வீட்டை பார்க்கும்போது நீண்ட நாளா இருந்து வந்த, அதாவது குழந்தை பாக்கியம், குழந்தைக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை இல்லைங்க ரொம்ப வருஷமா. ஏன்னா வேற இடத்துல ஏன்னா ஒரு வருஷமும் குரு பயிற்சி நடக்குதுங்க. ஆனா அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஆனா 12 வருடங்களுக்கு வரப்பெறக்கூடிய அந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் உச்சக்கட்ட பவர்ல இருக்கும்போது அந்த பார்வை, குருவின் பார்வை உங்களோட 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை, கணவன் மனைவியிட இருந்த சட்ட சிக்கல்கள், கணவன் மனைவியிட இருந்த அந்யூன்யம் சேரும். கன்னிராசிகள் இவ்வளவு நாளா இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க இப்போ காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, குழந்தை அமைப்பு, சில பேர் மருத்துவ செலவு மூலயமா பண்ணணும், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாசிட்டிவான நியூஸ் வர்றது. இப்போ குழந்தை பாக்கியம் வரத்துக்கான அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி மூலயமா உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எதிர்காலம் படிப்பு, அவங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு, நீங்க பெரியவங்களா இருந்தாங்கன்னா குழந்தைக்கு, அவங்களோட குழந்தை கன்னிராசியில் இருக்காங்கன்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கை அமைகிறது, அவங்களுக்கு மேரேஜ் பண்றதுக்கான அமைப்பு, அவங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டியான, அதாவது அவங்களோட குழந்தைகளோட சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அவங்களுக்காக நீங்க செயல்படுத்துவீர்கள். இதெல்லாம் முன்னாடி பண்ணலாம்னு முயற்சி பண்ணதெல்லாம் தடைப்பட்டு நின்றிருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் 9ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வெளி உலகம், அதாவது உங்களுக்கு கன்னிராசிலாம் நான் சொல்லுவேங்க, அரசியல்ல இருக்கிறவங்களும் சரி, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல் துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சரியான அங்கீகாரம், முக்கியமா கன்னிராசிகள் இந்த டீச்சர்ஸ், அட்வொகேட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான அங்கீகாரம், பதவி உயர்வெல்லாம் இல்லாம இருந்தது பாத்தீங்களா? இந்த வாட்டி நீங்க ப்ரொமோஷன்ஸ், உங்களுக்கு தேவையான அங்கீகாரம், இப்போ ஒரு நிலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற, உங்களை தகுதிக்கு ஏற்ற, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்றக்கான பதவி உயர்வு, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு அமைப்பெல்லாம் இருக்குங்க. உங்க கௌரவத்துக்கு இப்போ நீங்க அந்த ஒரு ஒரு இடத்துலயே இருக்கீங்க, சில உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கீங்க, நீண்ட நாளா என்னப்பா இவரெல்லாம் என்னப்பா வேலைக்கு உங்க பேர் உங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க சமுதாயம், உங்க சுற்றி இருக்கவங்களுக்கு என்னப்பா இவராப்பா இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவருக்கா இந்த பேரு, இவர் இந்த நிலையில இருக்காரு. நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல எதுல இருக்கீங்க, ஆனா நீங்க அதுலதான் இருக்கீங்களா, ஆனா பெரிய பதவிகள் எல்லாமே ஏதோ தெரிவிச்சுக்கலாம், நீங்க அங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பதவி பொறுப்பேற்று ஒரு வீட்டு வாசல்ல ஒரு நேம் போடுற அளவுக்கு வந்தோம்னா வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்ப்பாங்க, சார் நீங்க அங்கதான் இருக்கீங்களா, இந்த துறையில தான் இருக்கீங்களா, நீங்க தான் இந்த ஸ்கூலுக்கு உயர் அதிகாரியா, நீங்க தான் இந்த ஸ்கூல்ல பொறுப்பேற்று இருக்கீங்களான்ற மாதிரி உங்களுக்கு தேடி வருவாங்க. சார் இவ்வளவு நாளா இருக்கீங்க, உங்களை நான் கண்டுக்கவே இல்லை சார், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட உதவி தேவை, என் பசங்களுக்கு இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்ற அமைப்பெல்லாம் கொடுத்து புகழின் உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பை கொடுத்துடும். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் அடையும் போது உங்களோட கனவு, உங்களோட ஆசைகள், குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று குரு பெயர்ச்சி நடக்கும் போது கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு அனைத்து வளங்கள், செல்வங்கள் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம். உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 இந்த நட்சத்திரம்லாம் உங்க ராசிக்குள்ள வராங்க. துலாம் ராசினர்களே, உங்க ராசியின்படி உங்க லக்னாதிபதி சுக்கிரன் அவரு உங்க இதுலதான் ஆட்சி பெறாரு. அதே தான் உங்களுக்கு 8ஆம் இடமான ரிஷபேட்லயும் அவர் ஆட்சி பெறாரு. ஸோ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புகழ், திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் மாற்றங்கள், திடீர் புகழ் இதெல்லாம் அமையறதுக்கான ராசிக்கு அமைப்பு கொண்ட நீங்க இந்த குரு பயிற்சி என்னென்ன யோகங்கள், ஏன்னா முக்கியமா உங்களுக்கு வேலை, அதாவது இவ்வளவு நாளா துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல ரோக சனியா சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 6ஆம் வீட்டுல வாக்கியப்படி இருந்தும் உங்களுக்கு வேலையில சிறு சிறு பிரச்சனைகள்,
அதாவது பிஸ்னஸ் பண்றவங்களாம் சரி, தொழில் வேலை பண்றவங்களாம் வந்து நிரந்தரமான வேலை இல்ல. வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், அதாவது தொந்தரவுகள், சரியான வந்து அந்தஸ்து அங்கீகாரம் இல்ல, ஊதிய உயர்வு இல்லை என்ற புலம்பல்லாம் இப்ப வந்து ஏன்னா ஆல்ரெடி 1 வருஷமா, 1 1/2 வருஷமா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்க. இனிமே உங்களுக்கு ராஜயோகங்க. இனிமே உங்களுக்கு வந்து அ கொடிகட்டு பறக்க போதுங்க உங்க வாழ்க்கை என்ற அமைப்பெல்லாம் நீங்க கேட்டு, கேட்டு உங்களுக்கே ஒரு சோர்வா இருந்திருக்கும். என்ன சார் எல்லாம் சொல்றீங்களே தவிர, ஒரு மாற்றமும் நடக்கல. ஆனா வந்து நாங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் எஃபோர்ட்ஸும் போட்டுட்டு இருக்கோம். ஆனா தடைகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான பலன்கள் இல்லன்ற அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவரோட கடக வீட்டுல, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடு. இவரு காலபுருஷ தத்துவப்படி 9க்கு அதிபதி, பாக்யாதிபதி. உங்களுக்கு 10ஆம் இடத்தில், அதாவது துலாம் ராசிக்கு 10வது இடம் வந்து தொழில் ஸ்தானம். சரிங்களா? அவரு 10ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு. அதாவது குரு வந்து உச்சம் பெறது வந்து 12 வருடங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எதிர்பாரும்போது அது வேற 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 பலன் இருக்கும். ஆனா குரு வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசி. இந்த இடத்துல குரு பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து மாற்றங்கள், பொருளாதாரம் உயர்வு, எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு வந்து ஒரு பலனை கொடுக்கறதுக்கான அமைப்புல தான் குரு பகவான் இந்த பெயர்ச்சி வராரு. அவரு அந்த 10ஆம் இடத்துல இருந்து துலாம் ராசிக்கு உங்களுக்கு வந்து 2ஆம் இடமான அவருக்கு வந்து 3 பார்வைகள் இருக்கு. ஸ்பெஷல் பார்வை 5, 7, 9. ஸோ 5ஆம் பார்வையா உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது எல்லாமே பாருங்க, உங்களுக்கு பண வரவு ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், முன்னேற்றத்தை கொடுக்க ஸ்தானம், எல்லா அமைப்பையுமே வந்து வேலை, தொழில் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணனா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, புகழ், குடும்பத்தில் வந்து இருந்த வந்த கசப்பான சூழ்நிலை, கணவன் மனைவி இந்த பிரச்சனை எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி உங்களை மாற்றி, புது வாழ்க்கை, புது சந்தோஷம், புதிய பாதைன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஏகப்பட்ட சிந்தனை, ஏகப்பட்ட முயற்சிகள், ஏகப்பட்ட வழியில இருக்கிற நீங்க எந்த வழியில போறது? என்னடா எப்படி போனாலுமே நம்மளுக்கு தடங்கலாவே இருக்கு. ஒரு மாற்றமே உண்டாகல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க துலாம் ராசிக்கு, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு பொற்காலம், ஒரு வந்து உங்களுக்கு ஒரு வசந்த காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா, அவர் 2ஆம் இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு அது தனஸ்தானம், தனவரவு. அவரு எங்க இருந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து தனஸ்தானத்த பார்க்கும்போது, உங்க தொழில்ல கண்டிப்பா மாற்றம் நடக்கும். அ அ முன்னேற்றத்த குடுப்பாருங்க. ஏன்னா, குரு பகவான் எப்பவுமே தனித்து வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு. தொழில்ல வேலை பிரச்சனை நடக்கும். வேலைய புடுங்கிடுவார் என்ற அமைப்பெல்லாம் வந்து பொதுவான கருத்தா இருந்தாலும், அவர் இருக்கிற இடமும், பார்வையும் பொறுத்து. ஏன்னா, வேற இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போதும், உச்ச குருவா இருந்து பெயர்ச்சி அடையும் போதும் மாற்றங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்க அந்த சந்தேகமே வேணாம். உங்களுக்கு கண்டிப்பாக வேலையிலும், தொழில்லயும் மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் இருக்கும். அதன் மூலியமா பணவரவு, தொழில் முன்னேற்றம், அதன் மூலியமா உங்களுக்கு வந்து கௌரவ பொறுப்புகள் எல்லாமே வரத்துக்கான அமைப்பு ஜூன் அதாவது பராப வருடம் ஆரம்பித்த பிறகு 40 நாள்ல குரு பெயர்ச்சி 1ஆம் தேதி 10ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுத்துருவார் 100%. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் 4ஆம் இடத்துல பார்க்கும்போது யாரெல்லாம் இப்ப நீங்க வந்து வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வேற அமைப்பெல்லாம் இருக்குன்னா நீங்க வாங்கலாம். அதே மாரி தொழில் வந்து மாணவர்கள் வந்து படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், போட்டித் தேர்வுல எக்ஸாம் எழுதணும். சில பேர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு முன்னேற்றம் அதாவது கவர்மெண்ட் வேலைக்காக நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. அரசு துறையில பணிபுரியறதுக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. அதனோட ரிசல்ட் வரும். அது வந்து பாசிட்டிவா அமையும். ஏன்னா அவர் வந்து 9ஆம் பார்வையா அவங்களோட 6ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஸோ அரசு சார்ந்த விலையிலும், அரசு சார்ந்த வேலையிலும், அரசு சார்ந்த துறையிலும் நீங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, தேர்வுகள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் அமோகமா இருக்கு. குரு பகவான் அத பண்ணி குடுத்துருவாரு. அதே மாதிரி சுப கடன்கள் வீட்டுக்கு வீட்டு நல்ல விஷயத்துக்கோ, வீட்ல வந்து நல்ல காரியம் பண்றதுக்கு, இல்ல வீட்ல வந்து திருமண அமைப்பு, வீடு கட்டுறது, இல்ல வீடு ஆல்டரேஷன் பண்றது, வீடு சம்பந்தமான என்னென்ன மாற்றங்கள், வண்டி அதாவது பழைய வண்டி நீங்க மாத்தணும், இல்ல பழைய கார் ஏதாவது ரிப்பேர் பண்ணணும், பழைய வாகனத்தை எதாவது மாற்றணும், இல்ல புதிய கார் வாங்கணும் என்ற அமைப்பெல்லாம் குடுப்பார். அதற்கான கடனையும் குடுத்துருவார். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கடனையும் குடுக்கறதுக்கான அமைப்பு இருக்கு. எதிரிகள் அதாவது தொழில் முறையில் இருந்த வேலை நிமித்தமா இருந்த எதிரிகள் விலகுவார்கள். எதிரிகள் வந்து உங்களிடத்தில் சரணடைவார்கள். மறைமுகமா எதிரிகள் இருந்து உங்கள் தொழிலையும், உங்கள் செல்வாக்கையும், உங்கள் பேரையும் அவப்பெயராக இருந்த காலகட்டம் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மாறப்போகுதுங்க. முக்கியமா இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் 1 வருஷம் அங்கதான் இருக்க போறாரு.
டிசம்பருக்கு அப்புறம் ராகு பகவானும் 4ஆம் இடத்துல, அதாவது ராகு கேது பயிற்சியும் வருது. ராகு பகவானும் 4ஆம் இடத்துல வந்துருவாரு. கேது பகவானும் 10ஆம் இடத்துக்கு போகும்போது கேந்திரம் சொல்லுவாங்க. அதாவது 1, 4, 7, 10. இந்த 1, 4, 7, அதாவது 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேது வரும்போது அவங்களும் கூட சேர்ந்து குருவோட பலனை பிடுங்கி அவங்களே செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு தொழில் வேலை மாற்றம் கன்ஃபார்மா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, தற்காலிகமா இருந்த வேலையும், தற்காலிகமா இருந்த பொருளாதார நிலைமையும் நிரந்தரமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமைப்பை கொடுத்துருவார் இந்த குரு. கண்டிப்பாக 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அவருக்கு வேலை, தொழிலை மாற்றத்தை கொடுக்க கடமைப்பட்டவர். இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு வேலை, தொழில் மாற்றங்கள் கொடுத்து அமோக வளர்ச்சியை பெறப் போகிறீர்கள். விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம், ஒரு செழிப்பான அமைப்பு உங்க வாழ்க்கையில் இனிமே வந்து வெளிச்சம் என்ற மாதிரியே இனிமே நீங்க போலாங்க. ஏன்னா 9ஆம் இடம் என்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதாவது ஒரு நார்மலா ஒரு ராசி கட்டத்துல ஒரு ஜனனகால ஜாதகத்தில் நீங்க பாருங்கன்னா 1, 5, 9 கூடிய அதிபதிகள் அவங்க லக்னத்துக்கோ ராசிக்கோ வந்து நன்மை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், நன்மை கொடுக்கக்கூடிய பாவங்களாக இருக்கும், நன்மை கொடுக்கக்கூடிய இடங்களா இருக்கும். அந்த இடத்தோட திசைகளோ புத்திகளோ நடப்புல வரும்போது அவங்க புகழின் உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு. இது எல்லா ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும். அப்பேற்பட்ட அந்த 1, 5, 9 அமைப்பில் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு உச்சம் என்றது உங்களுக்கு இனிமே வாழ்க்கையில உச்சம் தாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குங்க. இவரு குரு பகவான் 9ஆம், ஏன்னா நீங்க வந்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் பஞ்சம சனி வந்து 1.5 வருஷமா இருந்து, சார் நிறைய முன்னேற்றம் இருக்கு, இனிமே மாற்றம் இருக்கு, இந்த அமைப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஆனா ஒண்ணுமே தெரியல, இன்னும் தெரியல சார், நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், பூர்வீக சொத்து வரும்னாங்க, பூர்வீகத்துல இருந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும், இந்த அமைப்புகள்லாம் மாறும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர, ஆனா அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏதோ மாறும், இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், அடுத்த மாசம் மாறிடும்ன்ற அமைப்பெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா மாற்றம் வரலையே சார், அது தள்ளிக்கிட்டே போகுதுன்ற உங்களோட பேச்சுக்கு, உங்களோட கவலைக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுதுங்க ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா அவர் 9ஆம் இடத்தில் வந்ததுக்கு அப்புறம் குரு பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்கு. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சரிங்களா? சோ அவரு 5ஆம் பார்வையா உங்க ராசியை தான் பார்க்கிறாரு. சோ உங்களுக்கு இனிமே தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் வந்து இனிமே வெற்றி, எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வந்து தடைகள் வராது, முன்னேற்றம் தான். எதுல கால் வச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு லாபம், ஒரு முன்னேற்றம். அதாவது இனிமே நீங்க வந்து கஷ்டமே பட வேணாம், பட்ட கஷ்டம்லாம் போதும் என்ற அமைப்பெல்லாம் மாற்றி விட்டுருவார் இந்த குரு பகவான். ஏன்னா உங்களையே பாக்குறாருங்க. உங்க ராசியை பார்க்கும்போது அவரு உங்களுக்கு இருந்த தடைகள், பிரச்சனைகள், இனிமே உங்களுக்கு வீட்டுல இருந்த பிரச்சனையும் சரி, கடன் பிரச்சனையும் சரி, தொழில இருந்த பிரச்சனையும் சரி, எல்லாத்தையுமே மாற்றுவார். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து வேலையிலும் பண்ணுவாங்க, திடீர்னு பிசினஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 4-5 வருஷம் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுங்கன்ட்டு வேலைக்கு போவாங்க. இந்த அமைப்பிலேயே ஆசிலேஷன்லயே ஓடிடுச்சுங்க உங்க வாழ்க்கை. ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் 10 வருஷமாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு தான் போயிட்டே இருக்கும். இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு அப்புறம் மாற்றம் வந்து உச்சம் பெற்று இந்த பார்வையை பார்க்கும்போது இனிமே உங்களுக்கு வந்து நிரந்தரமான தொழில், நிரந்தரமான வேலை, நிரந்தரமான பதவி, பொறுப்பு, அரசு துறையில இருக்கிறவங்க சரி, உயர் பதவியில இருக்கிறவங்க சரி, அரசியல் வாழ்க்கையில, முக்கியமா அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வந்து ஒரு பிசினஸ் வந்து லாஸ் ஆனது, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பெருசாகும்ன்ட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த லேண்டை வாங்கி போட்டு அதில் போய் பணத்தில் போய் அதாவது அந்த பணம் வந்து வராம, அந்த இடமும் விற்பனை ஆகாம, தொழிலில் ரொம்ப பிரச்சனை இருந்தது. அதாவது நீங்க ஒன்று எதிர்பார்த்து ஒன்று இன்வெஸ்ட் பண்ண இடம்லாம் வந்து அதற்கான வளர்ச்சி இல்லாம, பொருளாதார முன்னேற்றம் இல்லாம, கடன்ல போய் சிக்கி குடும்பத்தையும் கெட்ட பேரு, அதாவது பொது வாழ்க்கையிலும் கெட்ட பேருன்ற மாதிரி ரொம்ப ஒரு என்னடா இது இப்படி போதேன்ற நிலைமையை மாற்றக்கூடிய அமைப்பை குரு பகவான் இப்போது கொடுத்துருவாருங்க. ஏன்னா அவர் உங்க ராசியை 5ஆம் பார்வையை பார்க்கும்போது இந்த மாற்றத்தை கொடுத்துருவார். 7ஆம் பார்வையை உங்களோட 3ஆம் இடத்தை உபஜயஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொண்டு செல்வார். முக்கியமா உங்களோட உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும். அவங்க மூலயமா உங்களுக்கு ஆதாயங்கள், முன்னேற்றங்கள், பணவரவுகள், அதாவது பூர்வீகத்தில் நீங்க வந்து சில பிரச்சனைகள், அதாவது அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்துல வந்து சில சங்கடங்கள், தொந்தரவுகள், அவங்க வந்து உங்களுக்கு சாதகமா இல்லாம அமைப்பெல்லாம் மாற்றி, ஏன்னா
குருவின் பார்வையில் உங்களோட 5ஆம் இடமும் வந்துடும். ஸோ 5ஆம் இடம்ன்றது குரு பார்வை இல்லாம இருந்து இப்போ குருவின் பார்வையில் 9ஆம் பார்வை 5ஆம் இடத்துல வரும்போது சனி பகவானும் வந்து சுபத்துவம் பெற்றுவார். ஸோ அவர் சுபத்துவம் படும்போது 5ஆம் இடமும் சுபத்துவம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபத்துவம் படும்போது உங்களோட குழந்தையின் எதிர்காலம், குழந்தையின் வளர்ச்சி, குழந்தைகளின் படிப்பு, அவங்களின் முன்னேற்றத்திற்காக நீங்க முதலிடுங்க. ஜூனுக்கு அப்புறம், ஏன்னா இது அப்படியே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் வந்து 9ஆம் இடத்துல மாறுவாங்க. அவங்களும் வந்து அதாவது மகர வீட்டுல ராகு பகவானும் அதே மாதிரி கடக வீட்டுல கேது பகவானும் வரும்போது இது இன்னும் வந்து உங்களை வளர்ச்சியை கொண்டு செல்லும். ஏன்னா குரு தனித்து செயல்படும் போது ராகு கேது கூட செயல்படும் போதும் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு செல்வார். ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு விடிவு காலம். இனிமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளினே சொல்லலாங்க. இனிமே நீங்க வந்து எந்த துறையில் எடுத்து காலடி வைக்கிறாலும், என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி வெற்றி என்ற அமைப்பை கொடுத்து குரு பகவான் உங்களை அதிக வளர்ச்சியை கொண்டு செல்வார். தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் வராங்க பார்ப்போம். மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். ஸோ தனுசு ராசி நேயர்கள் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த, ஏன்னா 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஏற்கனவே ஒரு வருஷமா 1.5 வருஷமா இருந்த தொல்லைகள், அதாவது அம்மாவின் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அம்மாவின் உடல் நலத்தில் பிரச்சனை, அதாவது தாய் வழி சொந்தங்களில் பிரச்சனை, தாய் வழி ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, அம்மா வழியில எல்லா பிரச்சனையும் உங்க தலையை போட்டு குழப்பி உங்களுக்கு உடல்நல பிரச்சனை, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுறது, திடீர்னு பிரச்சனை, இந்த அமைப்பெல்லாம் கொடுத்து வேலையில, அதாவது வேலை இருக்கும், வேலையில பலுவும், அதாவது உயர் அழுத்தம், டென்ஷன், ப்ரெஷர், அதுக்குண்டான ஊதியம் இல்லை, பொருளாதார வரவு இல்லை, ஆனா செலவு மட்டும் ஆயிட்டு இருக்கு, அதிகமான செலவு போயிட்டே இருக்குங்க. வீட்டுல அந்த பிரச்சனை, அதாவது சொந்தங்களில் சரி, தாய் வழி செயலும் சரி, உங்க உற்றார் உறவினர்கள் பிரச்சனைகள், தொந்தரவுகள், அதுல போய் நீங்க தலையிட்டு உங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன், வேலையிலயும் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, தொழிலையும் அதை முன்னேற்றம் காண முடியாம, தொழில்ல இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமா நீங்க வந்து வேலைன்னு இருந்தாலும் வேலைக்கான அங்கீகாரம், வேலைக்கான பொருளாதார வசதி, சங்கடங்கள்ல இருந்த மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுதும் மாறப்போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா முழு சுபர், அதாவது அவர் பார்க்கிற இடமும் சரி, இருக்கிற இடத்தையும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா கிரகங்கள்லயே முழுமையான சுபர் கிரகம் குரு பகவான். அதுவும் இல்லாம ராசி அதிபதி தனுஷு ராசிக்கு உங்களோட ராசி அதிபதி லக்னாதிபதி குரு பகவான். அவரு உங்களுக்கு 8ஆம் இடமான கடக வீட்டில் வந்து உச்சம் பெறுகிறார். நார்மலா அவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி, அதாவது இந்த உபய ராசிகளுக்கு, உபய லக்னங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் வந்து பாதகாதிபதி. அப்படின்ற பட்சத்தில் தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் புதன் பகவான், புதன் பாதகாதிபதியா வருவார். ஆனா உங்க லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் குரு வந்து உச்சம் பெற்று மறையும் பொழுது உங்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். முக்கியமா பாத்தீங்கன்னா அவரு 8ஆம் இடத்திலிருந்து 3 பார்வையா பார்க்கிறாரு. குரு பகவானுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல். ஏன்னா 5ஆம் இடம் குறிக்கிற இடம் குழந்தைகளோட கல்வி, படிப்பு, பூர்வீகம், இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த அமைப்பெல்லாம் குறிக்கும். 7ன்றது பொதுவான வாழ்க்கை, பொது பலன், அதாவது பொதுவான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குடும்பமாகவும் சரி, தொழிலும் சரி, வேலையும் சரி அமைப்பை குறிக்கிறது. 9ஆம் இடம் என்றது என்னன்னா உங்களுக்கு பூர்வீகத்திலோ உங்க அப்பாவின் வழியிலோ உங்களுக்கு வர வேண்டிய புண்ணியங்கள், பாகியங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனாலதான் அந்த பார்வையை அவருக்கு குரு பகவான் கொடுத்திருக்காரு. இந்த அமைப்பெல்லாம் குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்ட கிரகம். சரிங்களா? இவரு உங்களோட 8ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது 12ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாரு. அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடம்ன்றது விருச்சக ராசி 5ஆம் பார்வையா பார்க்கும்போது, முக்கியமா மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பெல்லாம் குரு பகவான் பண்ணி கொடுப்பாருங்க. ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அயல் தேசம், அந்நிய நாடு, இடத்தை விட்டு வெளியே போறது, பூர்வீகத்தை வெளியே போயிட்டு அதிக, அதாவது வளர்ச்சி பெறுறது, இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. வேலை தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின் போகணும் அமைப்பெல்லாம் தனுஷ ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா இந்த அமைப்பை உங்களுக்கு வேலை அமைப்பு, தொழில் அமைப்பு, வெளிநாட்டில் உத்தியோகம், வெளிநாட்டில் மூலயமா பொருளாதார வசதி, வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு வந்து பொருளாதார மாற்றம், முன்னேற்றம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் நடைமுறைப்படுத்தணும், ஃபாரின்ல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், ஃபாரின் மூலயமா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அயல் நாட்டு மூலயமா ஒரு நல்ல செய்தி வருதுன்னா இந்த குரு பகவான் தான் காரணங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் இடம்ன்றது உங்களோட சுகஸ்தானம், அயனஸ்தானம், போகஸ்தானம், இல்வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள், நீண்ட நாளா இருந்து வந்த தொல்லைகள், சங்கடங்கள், குடும்பத்துல ஒன்றும் சண்டையா போயிட்டு இருக்குங்க, ஒன்றும் நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி மனக்குழப்பத்துல இருந்ததெல்லாம் மாற்றி சுமூகமான சூழ்நிலை, ஆரோக்கியமான நிலைமை மட்டும் மாறும். சரிங்களா? அதே மாதிரி அவர் 7ஆம் பார்வையா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த அமைப்பெல்லாம் வரும். 12ஆம் இடத்தையும் அந்த சுகத்தன்மையை கொடுக்கும். 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தனவரவு, பொருளாதாரம், நீண்ட நாளா இருந்து வந்த சங்கடங்கள், அது மட்டும் இல்லாம தனுஷு ராசிக்காரர்கள் யாரெல்லாம் கல்யாண வாழ்க்கை, மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல பையன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு இருக்கீங்க, சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க ஜோசியர்கிட்ட போயிருந்தீங்கன்னா, சார் இல்லை சார் ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும்னா அதுக்கு காரணம் இதுதான். குரு பகவான் மாற்றம் மாறும்போது குரு பலன் வரும்ன்ற அமைப்புல குருவின் பார்வையில் உங்கள் 2ஆம் இடம், அதனால் குடும்ப வாழ்க்கையில அதே மாதிரி அவர் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு 9ஆம் பார்வையா. ஸோ இது எல்லாமே பாருங்க, குடும்பம், சுகம், வாழ்வு, உங்களோட சுகத்தன்மையை உயர்த்தும் நிலையை கொடுக்க வேண்டும். இதனால் தனுசு ராசி உங்கள் லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது 4ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக, 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும், 12ஆம் இடத்தை 5ஆம் பார்க்கும் போது இந்த 3 இடங்களும் சுபத்துவம் பெறுது. இதனால் உங்களுக்கு வாழ்வில் இனிமே பொற்காலம், இனிய சுகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, இனிமே வேலையில் இருந்த பலு, வேலையில் இருந்த பிரச்சனை, வேலை மாற்றம், அதாவது அந்நிய வெளிநாட்டில் போய் வேலை செய்யறது, மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, 4ஆம் இடத்தை உங்களோட சுகஸ்தானம் கொடுக்கறதுனால அதுல இருந்து வந்த பிரச்சனைகள், வீட்டுல இருந்த பிரச்சனைகள், புதிய வீடு அமைக்கிறது, புதிய இடம் வாங்குற அமைப்பு, புதிய வாகனங்கள் வாங்குற அமைப்பு, எல்லா அமைப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு வருஷம் அங்கதாங்க இருக்க போறாரு. ஒரு வருஷம் குரு அங்கிருந்து உங்களோட இந்த இடத்தை பார்க்கும்போது, அவர் 8ஆம் இடத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள், அவச்சொல்கள் எல்லாத்தையும் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் மாற்றுவாரு. நீங்க தூரதேசம், அதாவது உங்களோட பூர்வீகத்திலிருந்து வெளியூருக்கு போய், வெளிநாட்டுக்கு போய் பொருளாதாரத்தை மாற்றம், முன்னேற்றத்தை கொண்டு குடும்பத்தோட போய் இருந்து உங்களை முன்னேற்றத்தை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுப்பார். மொத்தத்தில் இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு விடிவு காலம் என்றே சொல்லலாங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2. ஸோ மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ஆதிக்கமாக கொண்ட லக்னாதிபதியை கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ 7.5 சனிலாம் போயிடுச்சுங்க. 3ஆம் இடத்துல போயிட்டு சனி பகவான் உட்காந்துட்டாரு. ஆனா ஒன்றும் பெருசா மாற்றமே இல்லை, முன்னேற்றமே இல்லை, ஒரே புலம்பல். அதாவது நீண்ட நாளாக மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம், ஒரு மந்த நிலை, அதாவது என்னங்க இனிமே 7.5 சனி இல்லை, இனிமே நம்ம நல்லா இருக்கும்ன்ற அமைப்பெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி மந்த நிலையிலே இருக்குது. தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறாங்க கடக வீட்டுல. அதுவும் பாத்தீங்கன்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அவர் அந்த இடத்துலதான் ஒரு வருஷமா இருக்க போறாரு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் 27 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அது உங்க ராசிக்கு 7ஆம் இடம். ஸோ இவ்வளவு நாளா, அதாவது சனி பெயர்ச்சி முடிஞ்சிச்சுங்க, வந்தாச்சு, சனி 7.5 சனி போயிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க, 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க, என்னங்க ஒன்னும் சனி பயிற்சி இருக்கும் போதும் எனக்கு அப்படியேதான் இருந்தது, சனி பயிற்சி முடிஞ்சு எனக்கு 7.5 சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, ஆனா ஒன்னும் அதுக்கான மாற்றமே இல்லை, ஒன்னும் எனக்கு காசும் வரமாட்டுது, செலவுக்கு பைசா இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை, வேலை இருந்தாலும் அதுக்கு உண்டான வரவு இல்லை, செலவு மட்டும்தான் ஆயிட்டு இருக்கு, கடன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அம்மா செலவு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு செலவு பண்றது, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட், நிறைய கடன்ல போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு விடிவு காலம். ஏன்னா 7ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறாரு உங்க ராசிக்கு. சரிங்களா? ஸோ இவரு உங்களுக்கு விரையாதிபதி, உங்களுக்கு 3க்கு அதிபதி. இவரு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது நீண்ட நாளா இருந்து வந்த உங்களுக்கு வேலை, தொழில், பார்ட்னர்ஷிப், பிசினஸ் எல்லாமே மாற்றத்தை உண்டாக்குவாருங்க. ஏன்னா 7ஆம் இடம் என்றது உங்களோட கூட்டு, அதாவது உங்களோட நண்பர்கள், உங்களோட பொது வாழ்க்கை, உங்களோட வேலை சார்ந்த இடம், உங்களோட மனைவி, அதாவது குடும்பம், உங்களோட தொடர்பு,
இதன் மூலயமா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது அந்த இடத்தில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை அவர் கொடுத்துருவாருங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம வந்து அவர் 12க்கு அதிபதி, விரையாதிபதி. உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஸோ உங்களுக்கு லாபாதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தையும் பார்க்கிற இடங்களையும் பலப்படுத்துவார். இருக்கிற இடத்துல பெருசா பண்ணலனாலும் பார்க்கிற இடத்த வந்து அவர் வந்து மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான். ஏன்னா அவர் தான் கிரகங்களிலேயே முழு சுபர் கிரகம். அவருக்கு 3 பார்வை இருக்கு, 5, 7, 9. சரிங்களா? 5ஆம் பார்வை அவங்களோட 11ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வை உங்க ராசியை உங்களையே பார்க்கிறாரு, அதாவது மகர ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வை அவங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபம், பொருளாதாரம் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குங்க. ஏன்னா 11ஆம் இடம் என்றது உங்களோட லாபஸ்தானம். அதாவது நீங்க லாபஸ்தானம்ன்றது என்னன்னா உங்களோட உபஜயஸ்தானம். நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள், நீங்க எதிர்பார்க்கிற கனவு திட்டம், அதாவது நீங்க இது நடந்தா நல்லா இருக்கும் சார், இது நடந்தா எனக்கு வந்து வாழ்க்கை மாற்றம் நடக்கும், இது இந்த வேலை கிடைச்சா எனக்கு வந்து நல்ல குடும்பத்துல இருந்த பிரச்சனைலாம் தீரும், இந்த ஒரு பிசினஸ், இந்த ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சதுன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும், இந்த மாதிரி உங்களோட கனவு, உங்களோட ஆசையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதையெல்லாம் நிறைவேற்ற இடம் தான் 11ஆம் இடம். இந்த உங்களோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால் உங்களுக்கு முக்கியமா வேலையில நிரந்தரத்தன்மை, வேலையில் தொழில நிரந்தரத்தன்மை, தொழில மாற்றம், முன்னேற்றம். ஏன்னா இது எல்லாருக்குமே இது வருது. ஏன்னா இவர் வந்து சனி பகவானா இவர் எல்லா ராசிக்குமே இவர் பார்க்கிறாரு. சனீஸ்வரன் தான் தொழிலுக்கு வேலைக்கு காரகர். ஸோ அதனால தொழிலில் இருந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்குறாரு. அதன் பிறகு சில மாற்றங்கள், அதாவது குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும்னா நீங்க வேலை விஷயமா வெளியே போற அமைப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து உங்க ராசி 7ஆம் பார்வையா பார்க்கும்போது குடும்பம் சார்ந்து, அதாவது குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய நிலைமை, குடும்பத்துக்காக நீங்க பிரிஞ்சு இருக்கிற நிலைமை, குடும்பத்தை பிரிந்து உங்களை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. தூரதேசம் போறது, வெளியூருக்கு போறது, வெளிமாநிலம் போறது, மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா படிப்புக்காக நீங்க வெளியூர் போறது, வெளி மாநிலம் போறது, உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல போய் தங்குறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். சரிங்களா? உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். ஏன்னா 7ஆம் பார்வை உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு பொதுத்துறையில், பொது வாழ்க்கையில் இருந்து வந்து, அதாவது மகர ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளா வந்து ஒரு சில அவப்பெயர்கள், கெட்ட பேரு நீங்க பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து இவர் பண்ணியிருப்பாரு என்ற அவச்சொல், உங்களோட அதாவது உங்களோட கௌரவ குறைச்சலான இருந்த பெயர்கள் எல்லாம் இனிமே உங்களுக்கு வந்து நல்ல பேரு, புகழ், பதவி உயர்வு, அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு, வேலை உயர்வு, திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த பொறுப்பெல்லாம் நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2-3 டிபார்ட்மெண்ட்டோட அசைன் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, உயர் பதவியில இருக்கிறவங்க, அரசு துறையில இருக்கவங்க, இந்த மிலிட்டரி டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உயர் பொறுப்பு, பதவி உயர்வுலாம் கொடுத்து 2-3 செக்மெண்ட்டையும் கொடுத்து இந்த பொறுப்பையும் நீங்க பாத்துங்கன்ற அமைப்பெல்லாம் கொடுத்துருவாங்க இந்த குருவின் பார்வையை. சரிங்களா? ஸோ அது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட பெற்றோர், அதாவது உங்களோட சகோதரர்கள், உங்களோட சகோதரிகள் மூலமா ஆதரவு, அவர்களுக்கிடையே இருந்த நீண்ட நாளா இருந்த பிரச்சனைகள், தொல்லைகள், உங்க சகோதரர்கிட்டே இருந்த அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த பிரச்சனைகள், ஒரு அதாவது இல்லை சார் உங்களால தான் பிரச்சனை, இனிமேல் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்ற அமைப்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சுமூகமான சூழ்நிலையோடு சேர்ந்து, அதாவது பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனையும் மாறும், பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கான அமைப்பும் இருக்கு. மனைவி வழியே வர வேண்டிய, அதாவது உங்க மனைவியோ இல்ல கணவன் மூலமாகவோ அவங்களோட சொத்துக்களோ அவங்க மூலியமா வர பொருளாதாரமோ வரத்துக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா மகர ராசிக்காரர்கள், மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பை குரு பகவான் கொடுத்துருவாரு. ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது நீண்ட நாளாக இருந்து வந்த மகர ராசிக்கு வந்து கல்யாண தடை, திருமண தடைகள்லாம் நீக்கும். மொத்தத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பார்க்கும்போது தொழில் வளம் மேம்படும், படிப்பு உயர்வு மேம்படும், இனிமே உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம். அதாவது கும்பராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம், மனக்குழப்பம், பிரச்சனைகள், வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, நிரந்தர வேலை இல்லை, அதுதான் முக்கியம். ஏன்னா வேலை இருக்கிறது ஒண்ணு, நிரந்தரமா வேலை இல்லாம சில பேர் வேலைக்கு போவாங்க, ஒரு 6 மாசம் போவாங்க, திடீர்னு வந்து அவங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க, ஒரு 3 மாசம் வீட்டுல இருப்பாங்க, மறுபடியும் வேலைக்கு போவாங்க. ஏன்னா ராகு பகவானும் உங்க தலைமையிலேயே உட்காந்துட்டு ராகு வந்து எல்லா சடங்குகள் வர வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் கெட்ட காரியங்களும் ஆக்கி, அதாவது ஒரு விஷம் தன்மையா இருந்த, அதாவது உங்களுக்கு நிறைய பேர் வந்து
வேலைக்கு அப்ளை பண்ணி அடுத்த வாரம் கிடைச்சிறவங்க, இல்ல அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல முதலீடு கொடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போற அமைப்பெல்லாம் நல்ல செய்தியெல்லாம் வந்து தடங்கலாகி, அதனால வந்து மன உளைச்சல்ல இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 6ஆம் இடம் என்றது உங்களோட வேலையை குறிக்கக்கூடிய இடம், வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம், எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியம், அதாவது ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து உச்சம் பெறும்போது இதுல மாற்றத்தையும் இதன் மூலமா இருந்த வந்த பிரச்சனைகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார் குரு பகவான். ஏன்னா குரு பகவான் ஒவ்வொரு இடத்துக்கான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க. 6ஆம் இடம் என்றது அவர் வந்து சில இடத்துல சில பேருக்கு 6ஆம் இடத்துல இருந்தா எதிரிகள் உருவாக்குறது, சண்டைகள், பிரச்சனைகள், அவப்பெயர்கள், பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஆனால் இந்த 6ஆம் இடம் சில இடத்துல அவர் உச்சம் பெறும்போது இந்த மாற்றத்தை அவர் மாற்றி கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து ஃபுல் ஃபோர்ஸா பவர்ஃபுல்லா ஆதிக்கம் பெற்று இருக்கிற இடம் கடக இடம். ஸோ அவருக்கு வந்து 3 பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 என்ற 3 பார்வைகள் மூலமாக உங்களோட அதாவது 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அது கும்ப ராசியின் 10ஆம் இடம் விருச்சிக ராசி, விருச்சிகம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது முக்கியமா உங்களுக்கு வேலையில நிரந்தரத்தன்மை, அதாவது வேலை மாற்றம் ஏற்கனவே நீங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதாவது போன 2 வருஷமா நிரந்தர வேலை இல்லாம, நிரந்தர பிசினஸ் இல்லாம, இங்க ஒரு காலை வைக்கிறது, அங்க ஒரு காலை வைக்கிறது, ஒரு 3 மாசம் ஒரு வேலைக்கு போறது, மறுபடியும் இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்றது, நீங்க இல்ல அந்த மாதிரி அமைப்புலயே இருந்திருப்பீங்க நீங்க. இந்த வேலை மாற்றத்தை நிரந்தரத்தன்மையா கொடுத்துருவார் 10ஆம் இடத்தை பார்க்கும் போது. சரிங்களா? அதே மாதிரி வந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், வெளி ஊருக்கு போகணும், இல்ல வெளி மாநிலத்துல போகணும், இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். சில பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். இப்போ அரசு துறையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பூர்வீகத்துல இருந்து வேற ஊருக்கு போறோம், இல்ல நீங்க பூர்வீகத்துக்கே வந்து உங்க குடும்பத்தோட சேர்ந்து, ஏன்னா உங்க குடும்பத்தோட சேர்ந்து பிசினஸ் வேலை பார்க்குற அமைப்பெல்லாம், ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு வேற ஊர்ல பிசினஸ் வேற ஊர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சொந்த ஊர்லயே மாற்றம் கிடைத்து சொந்த ஊருக்கே வந்து குடும்பத்தோட இணைந்து வேலையில நிரந்தரத்தன்மை. சில பேர்லாம் வந்து கவர்மெண்ட் துறையிலேயே வந்து பிரைவேட் துறையிலும் சரி அரசு துறையிலும் சரி ஒரு டெம்பரவரியான கன்ஃபர்மேஷன் இல்லாம டெம்பரவரியா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. சரி இந்த வேலை எப்போ வேணா தூக்குறோமன்ற அமைப்பெல்லாம் இருக்கும். என்னடா இந்த வேலை போயிடுச்சுன்னா நமக்கு வேற எதுவுமே இல்லையா, கமிட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு நம்மளுக்கு கடன் பிரச்சனைக்கு, குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்காக நம்ம சேவிங்ஸ் பண்றோம், இந்த மாதிரிலாம் இருக்குன்ற அமைப்பெல்லாம் பயத்திலே இருப்பீங்க இல்லைங்களா? உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது வேலையை நிரந்தரத்தன்மையை கொடுத்துருவார். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அதாவது மகர வீட்டையும் அவர் பார்க்கும்போது வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு வந்து தொழில் வர்றது, அதாவது அங்கிருந்து நல்ல செய்தி வர்றது, அது மூலயமா வேலைகள் உருவாகிறது, அது மூலயமா உங்களுக்கு ஒரு பிசினஸ் டெவலப் பண்றது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்துக்கள், அப்பா வழி சொத்துக்கள், அம்மா வழி சொத்துக்கள், இல்ல மனைவி மூலயமா வர சொத்துக்கள், அந்த அமைப்பெல்லாம் வரதுக்கான அமைப்பு இருக்கு. 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால நீண்ட நாளா கும்பராசிக்காரர்கள் வந்து கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள், அதாவது பிரிஞ்சு போற அளவுக்கு டைவர்ஸ் அளவுக்கு அப்ளை பண்ற அமைப்பெல்லாம் இருந்ததெல்லாம் மாற்றி கணவன் மனைவியுடைய அன்பான சூழ்நிலை, சுமூகமான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை உண்டாக்கி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வீட்டுல சுப நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சி, குடும்பத்துல ஒரு சின்ன விசேஷம், கிரக பிரவேசம், வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்றது 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருவாரு. முக்கியமா உங்களோட லாபாதிபதி தனாதிபதி அவரு 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெறும்போது உங்களுக்கு நிரந்தர வேலை, நிரந்தர லாபம், நிரந்தர பொருளாதார வசதி, நிரந்தர வாழ்க்கைக்கான அடித்தளம், அதாவது இனிமே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. இனிமே உங்களுக்கு கான்கிரீட்டான ஒரு பேஸ்மெண்ட்டை பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் வந்து அங்கதான் 1 வருஷமா இருந்து உச்சம் பெற்று இந்த இடத்த பார்க்க போறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு அடித்தளம், ஒரு முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி சொல்லலாம். நிரந்தரமான ஒரு தொழில்முறை, தொழில் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இனிமே வந்து ஒரு வெளிச்சம். கும்பராசியில வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க கூட இருக்கிற ஒர்க்கர்ஸோட குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வேலை மாற்றம், வேலையில் நிரந்தரம் முன்னேற்றத்தை கொடுத்து செழிப்போட வாழ்வீர்கள். உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. போராட்டத்தின் 4ஆம் பாதம், உத்திராட்டத்தி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள். சோ நீண்ட நாளா, அதாவது 1.5 வருஷமாவே ஜென்ம சனியா, அதாவது சனி பகவான் உங்க தலைமையிலே வந்து உட்கார்ந்து படாத பாடுபடுத்து, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழில் நிரந்தரம் இல்லை, வேலையில டிஸ்டர்பன்ஸ். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இன்னும் என்னோட 2-3 நண்பர்களே மீனராசியில இருக்கிறவங்களாம் வந்து ஒரு 15-20 வருஷமா நல்ல வேலை தொழில இருந்தவங்க இப்போ வந்து அந்த இடத்த மாத்துங்க, அந்த இடத்துல எனக்கு வேணும்ன்ற மாதிரி அந்த லேண்டோட ஓனர் வந்து எனக்கு வந்து அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி, நல்ல வளர்ச்சி அடைந்ததை வந்து எனக்கு அந்த இடத்த கொடுங்க, என்னை மாத்துங்கன்னு சொல்லி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து கேஸ் போட்டு, அதாவது
லீகல் லெவல்ல மூவ் பண்ற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் சனி பகவான் உங்களோட ராசியில் 12ஆம் இடத்தில். ஏன்னா அவர் தான் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, விரையாதிபதி உங்க ராசியிலே வரும்போது, லாபாதிபதி உங்க ராசியில இருக்கும்போது, தொழில் சார்ந்த, ஏன்னா அவர் தொழில் காரகர், தொழில் சார்ந்த டிஸ்டர்பன்ஸ், வேலை சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுத்து பெரிய மன உளைச்சல், குழப்பம், அதுவும் இல்லாம வீட்டிலேயும் நிம்மதி இல்லாம கணவன் மனைவியுடைய பிரச்சனை, தொல்லை, இந்த மாதிரி எல்லாம் அமைப்பெல்லாம் ஒரு குழப்பத்துல இருக்கு. ஏன்னா மீனராசிகள் வந்து ரொம்ப புத்தி கூர்மை, அறிவு சார்ந்த அறிவு கூர்மை ரொம்ப. ஏன்னா குரு பகவான் ஆதிக்கம் கொண்டு புதன் வந்து சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம், சரிங்களா? ரொம்ப 2-3 விஷயத்தை கூட ஆழ்ந்து சிந்திச்சு யோசனை பண்ணி ரொம்ப ஏன் இதை சொல்றாங்க, எதுக்கு இப்படி பண்றாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு கொண்ட நீங்க அந்த ஒரு தெளிவான முடிவு கூட எடுக்க முடியாம, எடுக்கிற முடிவுலாம் வந்து உங்களுக்கு வந்து பாதகமாக போய் நஷ்டமாயி ஒரு பிரச்சனை, தொழில் மாற்றத்துல ஒரு பிரச்சனை, வேலையில ஒரு பிரச்சனை, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்பத்துல இருந்த நீங்க, ஏன்னா 4ஆம் இடத்துலயே அவர் வந்து குரு பகவானா இருந்ததுனால சுகத்தன்மை எல்லாம் போக்கி உங்களை ஒரு படாத பாடா பண்ணியிருந்தவர் 12 வருடங்களுக்கு பிறகு உங்களோட குரு பகவான் உங்க ராசி அதிபதி கடக வீட்டில் 5ஆம் இடமான உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. ஏன்னா இந்த வேலை தொழில் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கதான் செய்யும். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல வந்து அவரு 3 பார்வையா அவருக்கு குரு பகவான் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, சரிங்களா? அவரு 5ஆம் பார்வையா உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்கும்போது, அதாவது உங்களோட 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். ஸோ பாக்கியாதிபதி, அதாவது கால புருஷ தத்துவப்படி குரு பகவான் வந்து ஒரு பாக்கியாதிபதி, 9க்கு அதிபதி. அவர் பாக்கியாதிபதி தான் அவர் பேரு. அவரு உங்களோட 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களோட அப்பாவின் வழி சொத்துக்கள், அப்பா வழியில் இருந்த பிரச்சனைகள், அப்பாவின் பிசினஸ் எடுத்து ரன் பண்றது, அப்பா பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தது, இந்த அமைப்பெல்லாம் மாற்றி அதை முன்னேற்றத்தை கொண்டு செல்வார். அப்பாவின் தொழில், அப்பாவின் வந்து வந்த பிரச்சனை, அப்பாவின் தேக, அதாவது உங்க தந்தையாரின் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் போக்கி பூர்வீக, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய நிரந்தர சொத்துக்கள் தடைப்பட்டு இருந்தது பார்த்தீங்களா? பூர்வீக சொத்துக்களும் சரி, நிரந்தரமா உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய புண்ணியங்கள், அதாவது உங்களோட சொத்துக்கள், பூர்வீக அமைப்புகள், அந்த அமைப்பெல்லாம் வர, ஏன்னா அவர் 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. சரி, அந்த பிரச்சனை ஒண்ணு உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு உங்களோட கர்மாப்படியே உங்களோட பூர்வீக புண்ணியம் என்னென்ன இருக்கு என்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவர் உங்களோட லக்னாதிபதி, அதுவும் 5ஆம் இடத்தில் இருந்து. ஸோ இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார், சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் பார்வையா உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து புதிய வாழ்க்கை, புதிய கல்யாணம், அதாவது மீனராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா கல்யாணத்துக்காக வேணாம் எனக்கு கல்யாணம்லாம் வேணாங்க, நான் முதல் செட்டில் ஆகிட்டு ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி, தொழில்துறையில் இருக்கிறவங்களும் சரி, கல்யாண வயசை தாண்டி இருந்தவங்கலாம் வந்து இப்போ கல்யாணமே எனக்கு வேணாம் சார், நான் வந்து ஒரு செட்டில் ஆகணும், எனக்கு வந்து பொருளாதாரம்லாம் சம்பாதிக்கணும், ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு தொழிலில் ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அப்படியே காலத்தை தந்தவங்களாம் இந்த குரு பயிற்சி உங்களை கல்யாண வாழ்க்கை, மேரேஜ் வாழ்க்கைகள் கொடுத்து நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க. 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை கொடுக்கும்போது, 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த திருமண தடைகள், மீனராசிகளுக்கு இருந்த திருமண தடைகள், இப்போ சில பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, 7 வருஷம் 8 வருஷம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க, ஆனா இப்போ பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் என்ற தடங்கள்லாம் இருந்திருக்கும். அப்பா சம்மதிச்சிருக்க மாட்டார், அம்மா சம்மதிச்சிருக்க மாட்டாங்க, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த குரு பெயர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சம்மதிச்சு அப்பா அம்மாவோட சம்மதத்தோட திருமண வாழ்க்கைக்குள் திருமண தடைகள் நீங்கி திருமண வாழ்க்கைக்குள் போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குங்க, சரிங்களா? 9ஆம் பார்வையா உங்களோட ராசியிலே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தொழில் தடை, தொழில் பிரச்சனை எல்லாம் மாற்றம் கொடுத்து படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பை கொடுப்பார் குரு பகவான். ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் ராகு பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு, லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு. கேதுவும் 5ஆம் இடத்துல வந்துருவாரு. ராகு வந்து போற இடம் எல்லாம் வந்து வளர்ச்சி பண்றக்கூடிய இடம், தற்காலிகமா பிரச்சனை எல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா அது மூலம் முன்னேற்றம் இருக்குமானா இருக்காது. டிசம்பருக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு வளர்ச்சியும் பொருளாதார மாற்றமும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக
உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லை, கடன் பிரச்சனை இதெல்லாம் மாற்றம் ஏற்படும். மீனராசிக்கு வேலையில இருக்கிற டென்ஷன், பிரஷர்லாம் தற்காலிகமாக படிப்படியா மாற்றம் ஏற்படும். டிசம்பருக்கு அப்புறம் அதில் முன்னேற்றம் காணப்படும். மொத்தத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள் கொடுத்து உங்களை வாழ்க்கையை சிறப்படைய வைப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.